விதமான தனுர்தாரியாதான் வேதங்கள் போற்றி பாடுறது. அதுலேயும் விசேஷமா ஸ்ரீருத்ரம் அப்படிதான் போற்றி பாடுறது பகவான். சுவாமி எப்பொழுது அந்த தனுஷை தரிச்சர் அப்படின்னா திரிபுராசுர சம்ஹாரம் செய்யக்கூடிய சமயத்தில் தான் பகவான் தனுஷை தரிச்சர். அப்போ அவர் மேரு பர்வதத்தையே அவருடைய தனுஷா பண்ணி வாசுக்கி சர்ப்பத்தை அந்த தனுஷுக்கு நாளமா பண்ணி ஸ்ரீமன் நாராயணனே அவருடைய கையில் ஷரமா வர அந்த ஷரத்து தான் ஒரு க்ஷணத்தில் எப்போ அந்த 3 புறங்கள் ஒரே லீனியர் லைனில் வந்ததோ அந்த ஷரத்தை எழுதி அந்த 3 புறங்கள்ல இருந்த 3 அசுரர்களையும் சம்ஹாரம் பண்ணினார். அந்த காரணத்தினால்தான் பகவானுக்கு திரிபுராரி அப்படிக்கூடிய பெயர் வந்தது. அந்த ஒரு திரிபுராருடைய விஜயம் எத்தனையோ சிவ தத்துவத்தை சொல்லக்கூடிய கிரந்தங்கள்ல இருக்கு. வேதங்கள்லேருந்து ஆரம்பிச்சு வேதங்கள்ல தான் முதல் நமக்கு இந்த திரிபுராரியை பற்றி தெரிய வருது. அதான பிறகு நிறைய புராண கிரந்தங்கள்ல ஸ்தோத்திர கிரந்தங்கள்ல நாம் இந்த திரிபுராருடைய மகத்துவத்தை மனமார்ந்து ரசிக்கும் வண்ணம் எத்தனையோ பேர் மகாத்மாக்கள் புகழ்ந்து பாடியிருக்கார்கள். அத்தகைய அந்த திரிபுராசுர சம்ஹாரம் அந்த லீலையாகப்பட்டது எத்தனையோ இடங்கள்ல இருந்தாலும் கூட இங்க சிவமகா புராண நவாக யஜ்ஞம் நடந்துட்டு இருக்கு. சிவமகா புராணத்தில் 7 சம்ஹிதைகள் இருக்கின்றன. முதலாவது சம்ஹிதைக்கு வித்யேஸ்வர சம்ஹிதா அப்படின்னு பேர். அதில் இருக்கக்கூடிய கடைசி சம்ஹிதாக்கு வாயவீய சம்ஹிதா அப்படின்னு சொல்லி பெயர். இதில் இருக்கக்கூடிய 2வது சம்ஹிதா ருத்ர சம்ஹிதா. அந்த ருத்ர சம்ஹிதாவில் 5 கண்டங்கள் இருக்கின்றன. அந்த 5 கண்டங்களில் கடைசி கண்டம் அது யுத்த கண்டம். அந்த யுத்த கண்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 11 அத்தியாயங்கள் இந்த பகவானுடைய திரிபுராரி லீலையை பற்றி சொல்றதா இருக்கு. அத்தகைய அந்த திரிபுராசுர சம்ஹார மூர்த்தியுடைய லீலையை சிவமகா புராணம் எப்படி சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பற்றி வேதங்கள்லேருந்தும் இன்னும் சில ஸ்தோத்திரங்கள்லேருந்தும் அந்த திரிபுராரியை பற்றி இருக்கக்கூடிய மகத்துவத்தை சேர்த்துண்டு இந்த புராணத்திலேருந்து முக்கியமாக நிறைய சாரத்தை எடுத்து இங்கே நமக்கு ரசமாக கொடுக்க இருக்கிறார் ஆங்கரை ரங்கசுவாமி தீட்சிதர் அவர்கள். அத்தகைய வேத பிரம்மஸ்ரீ ரங்கசுவாமி தீட்சிதர் அவர்களுக்கு நம்ம மகா சிவராத்திரி மகோத்சவ மண்டலி சார்பாக சுவாகதத்தை கூறி அவர் இந்த சொற்பொழிவை ஆற்ற வேண்டும் என்பதாய் அவரிடத்தில் நான் இப்பொழுது பணிவுண்பனுடன் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. லக்ஷ்மீம் தனோது நிதராமிதரானபேக்ஷம் அங்கிரித்வயம் நிகமசாகிஷிகாப்ரவாலம் ஹைரம்பமம்புருஹடம்பரசௌர்யநிக்னம் விக்னாத்ரிபேதசததாரதுரம் தரண்ணஹ. நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திஞ்ச தத்புத்திரபராசரம் ச व्यासं शुकं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. मौनव्याख्या प्रकटितपरब्रह्मतत्त्वं युवानं वरिष्ठां ते वसदृशिगणैरावृतं ब्रह्मनिष्ठैः आचार्येन्द्रं करकलितचिन्मुद्रमानन्दरूपं स्वात्मारामं मुदितवदनं दक्षिणामूर्तिमीडे. वेदान्तार्थविभासकाय यतये शान्ताय सन्न्यासिने नानावादिनगेन्द्रसङ्घपवये योगीन्द्रवन्द्याय च
मोहध्वां तदिवाकराय भगवत्पादाभिधां बिभ्रते तस्मै भाष्यकृते नमोऽस्तु सततं पूर्णाय बोधात्मने अपारसच्चित्सुखवारिराशेर्यस्योर्मिमात्रं भुवनं समस्तं गुहाहितं तं रमणं गभीरं चिन्ताविहीनं हृदि चिन्तयामि अनन्तशिष्यैः समुपास्यमानम् अनन्तनारायणनामधेयम् अनन्तयज्ञे कृतदीक्षितारम् अनन्तरूपं वपुराश्रयामि रमणचरणकञ्जान्माक्षिकास्वादभृङ्गम् रमणचरणमुग्धं लौकिकाशाविरक्त्या रमणचरणनिष्ठं प्राक्तनैः कर्मभिश्च रमणचरणतीर्थं सद्गुरुं भावयेऽहम् कलाभ्यां चूडालङ्कृतशशिकलाभ्यां निजतपः फलाभ्यां भक्तेषु प्रकटितफलाभ्यां भवतु मे शिवाभ्यामस्तोकत्रिभुवनशिवाभ्यां हृदि पुनर्भवाभ्याम् आनन्दस्फुरदनुभवाभ्यां नतिरियम् त्रयीवेद्यं हृद्यं त्रिपुरहरमाद्यं त्रिनयनं जटाभारोदारं चलदुरगहारं मृगधरं महादेवं देवं मयि सदयभावं पशुपतिं चिदालम्बं साम्बं शिवमतिविडम्बं हृदि भजे करस्थे हेमाद्रौ गिरिशनिकटस्थे धनपतौ गृहस्थे स्वर्भुजामरसुरभिचिन्तामणिगणे शिरस्थे शीतांशौ चरणयुगलस्थे अखिलशुभे कमर्थं दास्येऽहं भवतु भवदर्थं मम मनः आकर्णकृष्टे धनुषि ज्वलन्तीं देवीमिषुं भास्वति संदधानं ध्यायेन्महेशं महनीयवेषं देव्यायुतं योधतनुं युवानं ध्यायेद्देवं सस्मितं स्यन्दनस्थं देव्या सार्धं तेजसा दीप्यमानम् ईश्वश्वासालङ्कृताभ्यां भुजाभ्यां शूराकारं स्तूयमानं सुरौघैः स्मेराननं चन्द्रकलावतंसं गंगाधरं शैलसुतासहायं त्रिलोचनं भस्मभुजङ्गभूषणं ध्यायेत्पशूनां पतिमीशितारम् साङ्ग्रामिकेन वपुषा प्रविराजमानं देवं पुरत्रयविनाशनमन्दहासं दैत्यान्दिधक्षुमचलेश्वरपचापपाणिं ध्यायेत्पुरारिमथ भूमिरथाधिरूढं क्षोणीयत्यरथो रथाङ्गयुगलं चन्द्रार्कबिम्बद्वयं कोदण्डः कनकाचलो हरिरभूद्बाणो विधिः सारथिः तूणीरो जलधिः हयाश्रुतिजयो मौर्वीभुजङ्गाधिपः तस्मिन् मे हृदयं सुखेन रमतां साम्बे परब्रह्मणि त्वत्पादाम्बुजमर्चयामि परमं त्वां चिन्तयाम्यन्वहं त्वामीशं शरणं व्रजामि वचसा त्वामेव याचे विभो वीक्षां मे दिश चाक्षुषीं सकरुणां दिव्यैश्चिरं प्रार्थितां शम्भो लोकगुरो मदीयमनसः सौख्योपदेशं कुरु. சிவராத்திரி மகோத்சவத்தை ஒட்டினதான சிவாராதன வைபவம் நடந்துட்டு வருது. இன்னைக்கு பிரதோஷம். மாசி செவ்வாய்க்கிழமை. சுப்பிரமணிய சுவாமிக்கும் விசேஷம்.
பிரதோஷம் பரமேஸ்வரனுக்கு விசேஷம். நாளைக்கு சிவராத்திரி. நித்தியமே பரமேஸ்வர ஆராதனம் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு கிரகஸ்தனுக்குமே. சிவபூஜை இல்லாத இருக்கக்கூடாது, பஞ்சாட்சர ஜபம் இல்லாத இருக்கக்கூடாது. எந்த கிரகத்தில் ஸ்ரீருத்ரத்தினால சிவாராதனம் நடக்கிறதோ அந்த கிரகத்துக்கு எஜமானன் எப்படி சுவாதீனமா யாருடைய உத்தரவையும் எதிர்பார்க்காத உள்ளுக்குள்ள வருவானோ அந்த மாதிரி பரமேஸ்வரன் வருவர். கிரகம் கிரகபதிம் யதா அப்படின்னு. அந்த ஸ்ரீருத்ரத்தை வேதங்களானது யஜ்ஞங்கள்ல உபயோகப்படுத்தினாலும் கூட நான் மகர்ஷிகள்லாம் கருணை பண்ணி யாகம் பண்ண முடியாதவர்களுக்கும் இந்த ஸ்ரீருத்ரத்தினால பரமேஸ்வரனை உபாசிக்கணுங்கிற ஒரு கருணையினால பூஜா ஜப அர்ச்சனை ஹோமங்கள்ல இதை உபயோகப்படுத்திக்கிறதுக்கு வழி காமிச்சு கொடுத்திருக்கார்கள் அபஸ்தம்ப பிரபிருதிகள்லாம். அந்த ஸ்ரீருத்ரத்துல ஆரம்பத்திலேயே பரமேஸ்வரனை பினாகபாணியாதான் வர்ணிச்சுண்டு வரது. ஆரம்பத்திலேயே முரளின்னு நான் சொன்னார் பாருங்க, வேதங்கள்லேருந்து ஆரம்பிச்சு சகல சாஸ்திரங்கள்லையும் சகல புராணங்கள்லையும் திரிபுராரியை பற்றி பேசியிருக்குன்னு. ஸ்ரீருத்ர ஆரம்பம் முதல் 5 மந்திரமே பரமேஸ்வரனை திரிபுர சம்ஹார கோலத்தில் இருக்கக்கூடியதான மூர்த்தியை தான் தியானம் பண்றது. ஆரம்பத்தில் ஸ்மேரானனம்னு ஆரம்பிச்சு 5 ஸ்லோகம் சொன்னேன். அந்த 5 மந்திரத்துக்கு உண்டான தியான ஸ்லோகங்கள் அது. ஒவ்வொரு மந்திரத்தை சொல்லும்போது பரமேஸ்வரனை இப்படி தியானம் பண்ணணும். அந்த ரதத்தில் 2 கைகள்லையும் ஒரு கையில் பானத்தையும் ஒரு கையில் தனுசையும் வைத்து கொண்டு பக்கத்தில் அம்பிகை உட்கார்ந்து இருக்க. அப்படி பரமேஸ்வரனை தியானம் பண்ணுறது திரிபுர சம்ஹாரத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை. ஏன்னா அபச்சாரம் மனினோமையானால் சிவாபராதம் மனினோமையானால் கோபம் வந்துடும். சிவாபராதம்ங்கிறது எது அப்படின்னா நம்மளுடைய ஸ்வதர்மத்தை விடுறது தான் பெரிய சிவாபராதமே. ஸ்வதர்மத்தில் இருக்கிற பரியந்தம் சுவாமி வந்து நம்மளுக்கு சம்ரக்ஷகனாகவே கூட இருந்துட்டு வருவர். நியமத்தோட ஸ்ருதி ஸ்மிருதி ஜோதிதமான கர்மாக்களை அனுஷ்டிச்சுண்டு முடிஞ்ச பரியந்தம் அனுஷ்டிச்சுண்டு சிவபக்தி பண்ணிண்டு சிவாராதனம் பண்ணிட்டு இருந்தோமையானால் பரமேஸ்வரன் கூடையே இருப்பார். அப்படி சுதர்மானுஷ்டானம் பண்ணிட்டு சிவாராதனம் பண்றவன் பக்கத்தில் ஆபத்து நெருங்க முடியாது. அந்த ஸ்வதர்மத்தை விட்டா சிவாராதனம் கைவிட்டு போயிடும். அந்த சிவாராதனம் கைவிட்டு போனா நம்மளுக்கு ருத்ர கோபத்துக்கு ஆளாயிடுவோம். நம்ம அதை தான் திரிபுர சம்ஹாரத்தில் பார்க்க முடியுது. அந்த திரிபுர சம்ஹாரத்தில் அவர்கள் வந்து சிவாராதனம் பண்ணிட்டு நித்தியானுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிற பரியந்தம் எந்த தேவதைகள்னால கூட அவ கிட்ட போக முடியல. அதான் கதையில பார்ப்போம். எப்படியோ மாயினால அவளை வழிமாற செய்து பல வருடங்கள் சிவாராதனையிலேருந்து திருப்பி அதற்கப்புறம் சிவாராதனை விட்டதுக்கு அப்புறம் சிவகோபத்துக்கு ஆளானதுனாலே பரமேஸ்வரனால உத்தாரணம் பண்ணப்பட்டது அவளை. அந்த பரமேஸ்வரனை தான் வேதங்கள்லாம் கொண்டாடுறது. அப்ப நம்மளிடத்துலயும் அது பிரார்த்தனை. சாதாரணமா தத்துவமா சொல்லும் பொழுது சொல்லுவா திரிபுரம்ங்கிறது எது? ஜாகிரத் சொப்ன சுஷுப்தி அவஸ்தைகள். அந்த அவஸ்தாதீதமான நிலைய அடையணும். அந்த அவஸ்தைகளே ஒரு தடையா இருக்கு சுரூபத்தை உணர்வதற்கு. அத பகவானுடைய ஒரு கருணையினால பகவத் பிரசாதத்தினால அதை கடந்து போகணும். ஏன்னா அது ஒரு பெரிய தடையா இருக்கு. பரமேஸ்வரன் அதை காட்டிலும் துரிய நிலையில பிரகாசிக்கக்கூடியதான பொருள் அவர். அதனாலதான் ஸ்ரீருத்ரம் முதல் மந்திரத்தில் பிரார்த்தனை பண்ணும் பொழுதே பரமேஸ்வரா உனக்கு நமஸ்காரம், உன்னுடைய கோபத்துக்கு நமஸ்காரம். முதல்லையே கோபம் வந்ததுன்னா உடனே பினாகத்தை பார்ப்பார் தனுஷ, அந்த தனுஷுக்கு நமஸ்காரம்.
அப்புறமா அம்பை எடுப்பார், அம்புக்கு நமஸ்காரம். அது எடுக்கக்கூடியது 2 கைகள், 2 கைகளுக்கு நமஸ்காரம். புராணங்கள்ல 4 கைன்னு வர்ணிச்சாலும் கூட வேதங்கள்ல 2 கையா தான் பரமேஸ்வரனை தியானம் பண்றது ஸ்ரீருத்ரத்துல. நமஸ்தே ருத்ரமன்யவமுதோ தைஷவே நமஹ, நமஸ்தே அஸ்து தன்வனே பாஹுப்யாமுததே நமஹ. இப்படி ஆரம்பிச்சு பரமேஸ்வரனை திரிபுராரியா தான் முதல்ல தியானம் பண்றது 5 மந்திரங்கள்ல. அந்த திரிபுராரிய உபாசிச்சு தான் தேவதைகளா இருக்கட்டும் ரிஷிகளா இருக்கட்டும் அந்த ஸ்தானத்தை அடைஞ்சிருக்கார்கள். துருவன்லேருந்து ஆரம்பிச்சு பரமேஸ்வரனை உபாசிச்சிருக்கார்கள் அப்படிங்கிறது சொல்றது. ஔத்தானபாத சம்பூதா துருவோ நாம நிருபாத்மஜா கிரகாஷ்ச நவசூர்யாத்யாக சப்தவிம்சதி தாரகாः மேஷாத்யா ராசயோ யோகாः விஷ்கம்பாத்யாश्च பூசுராः கரணானி ச சப்தாபி சகுனாதி ஸ்திராண்யபி. நான் துருவ மண்டலத்தில் இருக்கக்கூடிய துருவன், நவகிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், மேஷாதி 12 ராசிகள், விஷ்கம்பாதி 27 யோகங்கள். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம சங்கல்பம்னு பண்றோம். சங்கல்பம்னு பண்ணும்போது அதுல முக்கியமா எதை சொல்லணும்னா பஞ்சாங்கம் பார்க்கணும். நித்தியம் பஞ்சாங்கத்தை பார்த்து சங்கல்பம் பண்ணணும். திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம், இது 5ம் உடையதுனால தான் அதுக்கு பஞ்சாங்கம்னு பேர். திதி நம்ம சொல்லிடுவோம், நட்சத்திரம் சொல்லிடுவோம், வாரம் இன்னைக்கு என்ன கிழமை சொல்லிடுவோம். யோகம்னு கேட்டால் அமிர்த யோகமா சித்த யோகமா மரண யோகமான்னு தான் நம்மளுக்கு தெரியும். நான் விஷ்கம்பம் பிரீத்தி ராயுஷ்மான்னு ஆரம்பித்து விஷ்கம்பத்துலேருந்து ஆரம்பித்து 27 யோகங்கள் சொல்கிறது. ஆனால் இன்றைக்கி அந்த யோகத்தையும் பார்த்து சங்கல்பத்தில் சொல்லிக்கணும். அதே மாதிரி கரணங்கள் 7 கரணம், சரகரணம், அப்புறம் ஸ்திரகரணம், சகுனாதி ஸ்திரகரணம்னு உண்டு. அமாவாசை பிரதமையில் தான் அந்த கரணம் தான் வரும். அந்த மாதிரி கரணங்கள் மேலே வித்யாதராஷ்ட கந்தர்வாக, வித்யாதரர்கள், கந்தர்வர்கள், கருட ராட்சசர்கள், யக்ஷர்கள், மேலே பிரம்மரிஷிகள், வசிஷ்டாதி மகர்ஷிகள், நாரதாதி தேவரிஷிகள் எல்லாமே அபியர்ச்ச தேவதேவேஷம் லிங்கமூர்த்திம் சனாதனம் ஸ்வம் பதம் ச சம்பிராப்ய ஸ்வஸ்வாபீஷ்டமவாப்ய ச. அவர்கள் எல்லாருமே லிங்காகாரமான அந்த பரமேஸ்வரன் ஆராதனம் பண்ணி பண்ணி அந்த பதத்தை அடைஞ்சிருக்கார்கள். அவர்களுடைய அந்த ஸ்தானம்னு நம்ம இப்போ சொல்கிறோமே, அந்த ஸ்தானத்தை அடைஞ்சதுக்கு முக்கிய காரணம் என்ன? அவ பண்ணின சிவாராதனம், லிங்கத்தில் ஆராதனம் பண்ணினது. பரமேஸ்வரனை லிங்கத்தில் ஆராதனை பண்ணினா துரிதங்கள்லாம் விலகி போகிறது. துரிதம்னா பாபம், பாபங்கள்லாம் விலகி போகிறது. அதான் ருத்ர அத்தியாயத்தினுடைய பெருமையை சொல்லும்போது சொல்லுவா, ருத்ரேகாதசி சங்கல்பத்தில் சொல்லுவா, இது வேதம் ஏககுணம் ஜப்த்வா ததன்னைவ விசுத்தியதி ருத்ர ஏகாதசினியும் ஜப்த்வா சத்யஜேவ விசுத்தியதி அப்படின்னு. இந்த ஸ்ரீருத்ரத்தை ஜபம் பண்ணினா அப்பயே அவனுக்கு சுத்தி அடைஞ்சிடுறது, பாபம் விட்டு போயிடுறது. சுராப ஸ்வர்ணஹாரீச்ச, சுராபமானம் பண்ணினவன், ஸ்வர்ணஹாரி ஸ்வர்ணத்தை திருடினவன், இந்த மாதிரி வரிசையா பாப்ப லிஸ்ட் போட்டு கொடுக்குறார். இதெல்லாம் பண்ணினாலும் கூட ஆனால் ஒரு தடவை பரமேஸ்வரனை ஹிருதயத்தில் தியானம் பண்ணி ருத்ரத்தை சொல்லியாச்சுன்னா அந்த பாப்பங்கள்லாம் இவனை விட்டு விலகி போய்டுறதுன்னா. பரமேஸ்வரன் ஆராதனை பண்ணினா பாப்ப நிவர்த்தகம் ஏற்படுறது. துரிதானிச்ச நிர்தூய பராம் நிர்வൃத்தி மாயிரே, அந்த பரமமான நிர்வൃத்தியை அடைஞ்சிருக்கார்கள். பிரத்யேகம் தேவமாராத்திய பிராப்தாபீஷ்டாமயேனிதாக இப்படி சொல்லிட்டு வரார். இந்த சிவபுராணத்தில் யுத்த கண்டத்தில் வியாசருக்கும் சனத்குமாரருக்கும் நடக்கக்கூடிய சம்வாதம், இது நாரதர் பிரம்மா சம்வாத ரூபமாக இருக்கு. இதே ஸ்காந்த புராணத்திலையும் வரது. ஸ்காந்த புராணத்தில் சங்கர சம்ஹிதையில்
அற்புதமா இந்த யுத்த காண்டத்துல அங்கேயும் வரது. அப்போ அங்க கேட்கிற புராணி த்ரீன்யாசன்னு அயோ ரஜத காஞ்சனை. முன்னாடி மூணு மூணு புறங்கள் இருந்தது. அந்த மூணு புறங்கள் எப்படி இருந்தது அப்படின்னா, ஒன்று இரும்பு மலை, ஒன்று ரஜத மலை, ஒன்று ஸ்வர்ண மலை. எப்படி இருந்தது? இந்த மூணு மலைகளாக இருந்த அசுரர்கள் அவா மூணு புறங்கள். அவ எங்க இருந்தார்கள் அப்படின்னா, மூணு இடத்துல இருந்தா. பூமியிலையும் அந்தரிக்ஷத்திலையும் சொர்க்கத்திலையும் இருந்தா. பூமௌ தானி பூமௌ நபோ மத்தியே நிவசந்தி திரிவிஷ்டபே. அவர்கள் மூணு பேரும் யாரு, எங்கேந்து உண்டானவர்கள் அப்படின்னா, தேஷு தாரக சம்பூதாக திரயஸ்ரேஷ்டா மகாசுராக. தாரகாசுரன் இருந்தாரே, சுப்பிரமணிய சுவாமி உத்தாரணம் பண்ணினாரே, அதனால தாரகாரின்னு பேரு. அந்த தாரகாசுரனுடைய குழந்தைகள் மூணு பேர். தாரகாக்ஷன், கமலாட்சன், வித்யுன்மாலின்னு பேர், மூணு பேர். அந்த தாரகாசுரனை சுப்பிரமணிய சுவாமி உத்தாரணம் பண்ணினார். ஆச்சாரியால் சுப்பிரமணிய புஜங்கத்தில் அதை எடுத்து சொல்றார். தாரகாசுரன் யாரு, எப்படி எப்பேற்பட்ட அசுரன் அப்படின்னா, ஒரு அண்டம்னாலே 14 லோகங்கள் கொண்டது ஒரு அண்டம். அந்த மாதிரி 1000 அண்டத்தை தன் கையில் வசமா வச்சுட்டு இருந்தானாம் அந்த தாரகாசுரன். அவன் ஒரு சமயத்தில் சிம்ம முகத்தோட வருவான். பலிஷ்டமான அசுரன், சூரன்னு பேரு அவனுடைய பட்ட பேரு. இப்படிலாம் இருக்கக்கூடிய தாரகாசுரனை சுப்பிரமணிய சுவாமி அந்த சக்தி ஆயுதத்தினால உத்தாரணம் பண்ணினார் இல்லையா? அந்த சுப்பிரமணிய சுவாமி ஆச்சாரியால் கேட்கிறார், அந்த தாரகாசுரன் 1000 மண்டத்தை அனுபவிக்கக்கூடிய அவனையே நீங்க ஒரு நொடியில உத்தாரணம் பண்ணிட்டேன், எனக்குள்ள இருக்கக்கூடியதான தாபத்தை உங்களால உத்தாரணம் பண்ண முடியாதா அப்படிங்கிறாள். சஹசிராண்ட போக்தா त्वया शूरनामा हतस्तारकः सिंहवक्त्रश्च दैत्यः ममान्तर्हृदिस्थं मनक्लेशमेकं नहंसि प्रभो किंकरोमि क्वयामि. எனக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன கிளேசத்தை உங்களால போக்க முடியாதுன்னு நீங்க கைவிரிச்சேல்னா, பிரபோ நான் எங்க போவேன், என்ன பண்ணுவேன்னு ஆச்சாரியால் கேட்கிறார். அப்பேற்பட்டதான அந்த சஹசிராண்ட போக்தவா இருக்கக்கூடிய தாரகாசுரனுடைய பையன்கள் இவா மூணு பேர். வித்யுன்மாலி, தாரகாக்ஷா, கமலாக்ஷ வீரியவான். அவ 66,000 கோடி அசுர கூட்டத்தோட வாழ்ந்து வந்தார்களாம். 3 லோகத்தையும் பாசனம் பண்ணிட்டு இருந்தார். தேவதைகளை ஜெயித்தார்கள். தபஸ் பண்ணினாள், கோரமான தபஸ். கோரமான தபஸ் எதற்கு பண்றார்கள்னா, அவ அப்பாவை முருகன் சுப்பிரமணிய சுவாமி ஒழிச்சிட்டாருங்கிறதுக்கோசரம் அவளுக்கு கோபம், தேவதைகளை பழி வாங்கணும்னு. அதனால கோரமான தபஸ் பண்றாவா. பிரம்மாவை பிரத்யக்ஷப்படுறா. பிரம்மாவை பிரத்யக்ஷமா பார்த்து கேட்கிறா, எங்களுக்கு என்ன வேணும்னா, எங்க 3 பேருக்கும் மரணமே ஏற்படப்படாதுன்னு கேட்டா. முதல்ல அஸ்மாக்கம் அமராதீஷ தேஹி நித்தியத்துவ மஞ்சசா, அங்க எப்போது நித்தியம் இருக்கக்கூடியதான ஒரு தன்மையை எங்களுக்கு கொடுக்கணும்னா. உடனே பிரம்மா சொன்னால், நானே நித்தியம் கிடையாதுப்ப, நானே என்னுடைய ஆயுசு எப்ப முடிய போறதோன்னு காத்துன்னு இருக்கேன், பயந்துன்னு இருக்கேன். இப்ப நம்ம சொல்றோமே, பிரம்மனஹா துதியே பரார்த்தே சொல்றோமே, பிரம்மாவுக்கு ஒரு ஆயுசு, அவருடைய 2வது பாதியில 51 வயசுல இருக்கோம் நம்ம இப்போ. அதனால பிரம்மா சொல்றான், நானே நித்தியம் இல்லை,
அகம்ச நைவ நித்யோஸ்மி, அதனால நான் எப்படி உனக்கு நித்தியமான வரத்தை கொடுப்பேன் அப்படின்னு கேட்டதுமே அவ யோஜனை பண்ணினா, நீங்க யோஜனை பண்ணி இதை தவிர நீங்க எப்படி வேணாலும் வேற ஏதாவது கேட்டுக்கோங்கன்னா 3 பேர் பேசிண்டார்கள். பேசிண்டு எங்களுக்கு பூமி அந்தரிக்ஷ ஸ்வர்கேஷு, எங்க 3 பேருக்கும் பூமியிலையும் அந்தரிக்ஷம்னா நடு ஆகாசத்திலையும் ஸ்வர்க்கத்திலையும் 3 புறம் எங்களுக்கு கொடுக்கணும். 3 மலையா பெரிய புறங்கள் மயன்னால நிர்மாணம் பண்ணப்பட்டு கொடுக்கணும். ஒருத்தன் கேட்டா எனக்கு ஸ்வர்ணமலை வேணும்னு கேட்டார், ஒருத்தன் ரஜதகிரியில எனக்கு வாசம் வேணும்னு கேட்டான், ஒருத்தன் இரும்புகிரி ஸ்வர்ண துர்வர்ண லோக கைகி. துர்வர்ணம் அப்படின்னாக்க ரஜதத்துக்கு பேர். அந்த வேதத்துல கூட துர்வர்ணோ பிராத்ரவியா போல துர்வர்ணம் துர்வர்ணம்னு வரும். ஒண்ணுமே புரியாது, துர்வர்ணம்னு ஏண்டா இங்க வர்றது, ஸ்வர்ணம் துர்வர்ணம் ரெண்டும் வரும். அப்புறமா தான் புரிஞ்சது துர்வர்ணம்னா ரஜதம்னு. இங்கேயா ஸ்வர்ண துர்வர்ண அப்படி சொல்லிட்டு வர. அப்ப அவன் என்ன கேட்டா, எங்களுக்கு இந்த 3 புறம் வடிவமாக நாங்க இருக்கணும், 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்க ஒரு க்ஷணம் சேருவோம். அந்த ஒரு க்ஷணம் நாங்க சேரும் பொழுது அந்த க்ஷணத்துல நித்தியத்துவமா இருக்கக்கூடியதான தெய்வத்தினால விட்ட சரத்னால எங்களுக்கு மரணம் சம்பவிக்கலாம் அப்படின்னு கேட்டேன். பிரம்மா ததாஸ்துன்னார். தேனைக்கேன ஷரேனைவ சம்ஹிருதம் சேத் புறத்ரயம், அந்த ஒரே ஷரத்னால 3 புறத்தையும் எரிக்கணும். ததோ மிருத்யு அஜாஸ்மாக்கம் பரமஸ்து அத்ய தேகினா, பெறப்பட்டவனா இருக்கக்கூடியான அஜன்னால எங்களுக்கு இந்த மரணம் சம்பவிக்கணும்னு கேட்டுண்டா. பிரம்மா அப்படியே ஆகட்டும்னு அனுகிரகம் பண்ணினார். உடனே பலம் கிடைச்சதுமே தேவதைகளை துன்புறுத்த போனார்கள். பிரம்மாவுடைய உத்தரவுல மயன் அழகான புறத்தை நிர்மாணம் பண்ணினார். புராணங்கள் சிவபுராணத்தில் விஸ்தாரமா வர்ணிக்கிறார். அங்க பலவிதமான ரத்னங்கள் மரகதங்கள் இவைகள்லாம் கச்சிதமா இருக்கக்கூடியதான மண்டபங்கள்லாம் நிர்மாணம் பண்ணி அந்த ஒவ்வொரு புறத்துக்குள்ளேயும் நிறைய வீதிகள், கடை வீதிகள்லாம் போடுறதுக்கு உண்டான வீதிகள்லாம் போட்டு கொடுத்து, அதுல நதிகள் ஒவ்வொரு வீட்டிலையும் தடாகமும் கூப்பமும் வெட்டி இருக்கிற மாதிரி நிர்மாணமா, ஒவ்வொருத்தர் கிரகத்திலையும் பூஜா மண்டபம் ஹோமசாலா மண்டபம் இதெல்லாம் நிர்மாணம் பண்ணி கொடுத்துருக்க. இப்படி அந்த நகரத்தை 3 பேரும் அடைஞ்சார்கள், அவரவர்களுக்கு சொந்தமான நகரத்தை. ரொம்ப சந்தோஷப்பட்டால். அப்ப வித்யுன்மாலி சொல்றார், நம்ம எல்லாரும் சேர்ந்து பல வருஷங்கள் சிவாராதனம் பண்ணணும். அந்த பரமேஸ்வரன் தான் அஜன் பெறப்பட்டவர். அந்த பரமேஸ்வரன் நம்ம ஆராதனம் பண்ணி அவருடைய பக்தரா போயிட்டோமையானால் நம்மளுக்கு மரணமே ஏற்படாது. அவர் கையினாலதான் மரணம் சம்பவிக்கணும்னு மனசால நினைச்சுட்டு கேட்டிருக்கா. அதனால அவர் நம்ம விஷயத்தில் சந்தோஷப்பட்டார்னாக்க நம்மளுக்கு மரணமே எடுக்காது அப்படின்னு சொல்லிக்கொண்டு அவர்கள் சொல்றார். எல்லாரும் அசுரால கூட்டால் 66,000 கோடி அசுரர்கள், ஷஷ்டி கோட்டையான்னா எல்லா அசுராலையும் கூப்பிட்டா. அசுராளுக்கு கட்டளை போட்டாவா 3 பேரும். என்ன கட்டளை போட்டான்னா, அஸ்மின் அர்த்தேத்ர ஸ்ருண்வந்தோ மயோக்தந்து சுரேதராக, நான் சொல்றது எல்லாரும் கேளுங்கோ. அந்த பக்த வத்சலனா இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை திக்மாயுதஷ்ட வேதேஷு, வேதங்கள் எல்லாம் இந்த திக்மாயுதன்னு பரமேஸ்வரனை கொண்டாடப்படுறதோ சர்வத்திர பரிபட்சியதே தஸ்ய பூஜா சதா கார்யா நியமேன அகிலாத்மபிஹி. நியமத்தோட அந்த பரமேஸ்வரனை ஆராதனம் பண்ணணும், சிவபூஜை நித்தியம் விடாத பண்ணணும். அந்த பரமேஸ்வரன் நித்தியம் ஆராதனம்
பண்ணப்பட்டாரேயானால் அவன் நம்மளுக்கு சங்கரஹான்னு பேரு, மங்களத்தை கொடுத்துட்டே இருப்பார். பரமேஸ்வரனை ஸ்ரீருத்ரத்திலேயே பிரார்த்தனை, இமாகும் ருத்ராய தவசேக பர்தினே க்ஷயத்வீராய பிரபராமஹே மதிம் யதா நஷ்யமசத்விபதே சதுஷ்பதே விஸ்வம் புஷ்டங் கிராமே அஸ்மின்னநாதுரம். எங்களால் முடிஞ்ச பர்யந்தம் தியானம் முதலியதான பூஜைகள்னால உன்னை ஆராதனம் பண்றோம். எதற்கு? எங்களுக்கு வரக்கூடியதான துரிதங்கள்லாம் விலகி போகணும், ஆபத்துகள்லாம் விலகி போகணும். எங்களுக்கு மாத்திரம் இல்லை, ஊர்ல இருக்கிறவா எல்லாரும் நன்னா இருக்கணும். ஒரு கிரகத்துல சிவாராதனம் பண்றதுனால அந்த ஊரே நன்னா இருக்கு. விஸ்வம் புஷ்டங் கிராமே அஸ்மின்னநாதுரம். வியாதி இல்லாத இருக்குமா. பரமேஸ்வரன் ஆராதனை பண்ணியாச்சுன்னா அந்த ஊருக்கே எந்த வியாதியும் நெருங்காது. காத்து ரூபத்தில் வரக்கூடிய வியாதி, ஜல ரூபத்தில் வரக்கூடிய வியாதி, இப்படி பல விதத்தில் வியாதிகள் இருக்கு இல்லையா. அந்த அஷ்டமூர்த்தி ஸ்வரூபியா இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் ஆராதனை பண்ணினா எல்லாம் அமிர்தமா போயிடும். எதுவுமே மிருத்யுவை கொடுக்கக்கூடியதாக இருக்காது. அதனால அந்த சங்கரனை எல்லாரும் உபாசனம் பண்ணுங்கள் அப்படின்னு உத்தரவு போட்டார். தத்மின் சம்பூஜ்யமானே தூ சங்கரே லோகசங்கரே யுஷ்மாகம் ஹிம்சகாயே தோ ஹிம்சிதாஸ்யுஷ்யதே நதே. பரமேஸ்வரன் ஆராதனம் பண்ணினான்னா சத்ருபயம் வராது. நம்மளை யாரு ஹிம்சிக்கணும்னு நினைக்கிறானோ பரமேஸ்வரன் அவனை ஒழிச்சு கட்டிடுவார். முதல்ல சொல்றார், நம்மளை ஹிம்சிக்கணும்னு வரவால பரமேஸ்வரன் பார்த்துப்பாருன்னா. அதுக்கு மகாபாரதத்துல அர்ஜுனனோட யுத்தமே நிதர்சனம் இல்லையா. அர்ஜுனன் ஆச்சரியமா சொல்றானே, நான் வில்ல தொடுக்கிறது தான் தெரியுது, எனக்கு முன்னாடி ஒரு ஜோதி ஸ்வரூபமா ஒருத்தர் வந்து எல்லாரையும் வீழ்த்தின்னு இருக்காரு, நான் யாரும் தெரியலையேன்னா. நீ ஆராதனை பண்ணின அந்த பரமேஸ்வரன் தான் உன்னை சம்ரக்ஷணம் பண்றதுக்கு முன்னாடி வந்துட்டு இருக்க, நடந்துட்டு இருக்காருன்னா. அக்ரே வதாய ச தூரே வதாய ச ஸ்ரீருத்ரத்தில் சொல்றது இல்லையா. அந்த மாதிரி யுஷ்மாகம் ஹிம்சகா ஏது ஹிம்சிதாஸ்யுஷ்ட தேனதே அப்படின்னா. அதனால அந்த பரமேஸ்வரன் ஆராதனம் பண்ணினா சர்வ ஜந்தூனாம் புக்தி முக்தி பலப்பிரதா திபதே சதுஷ்பதே சொன்னோம் இல்லையா. எல்லா ஜந்துக்களுக்கும் புக்தி முக்தி ரெண்டுத்தையும் கொடுக்கக்கூடியவர். எங்க புக்தி இருக்கோ அங்க முக்தி இருக்காது, முக்தி இருக்கிற இடத்துல புக்தி இருக்காது. ஆனா பரமேஸ்வரன் ஆராதனை பண்ணினா ரெண்டும் கிடைச்சிடும் இங்க. அதனால நீங்க பரமேஸ்வரனை விடாத அர்ச்சனை பண்ணணும். மயன்கிட்ட கேட்டு லிங்கம் எங்களுக்கெல்லாம் கொடுங்கன்னு கேட்டா. மயன் வந்து அழகான லிங்கா பண்ணி கொடுத்து சிவலிங்கம் பண்ணி கொடுத்து எல்லாருக்கும் கொடுத்துட்டார். எல்லாரும் அந்த பரமேஸ்வரனை லிங்கமூர்த்தியாக உபாசனம் பண்றார்கள். இப்படி அந்த ஆக்ஞை கொடுத்துமே எல்லாருக்கையிலையும் சிவாராதனம் இருக்கணும்னு லிங்கத்தை கொடுத்துட்டு சிவாராதன பத்ததியும் காமிச்சு கொடுத்துட்டு வேதோக்தமான மார்க்கத்தில் அவர்கள் இருக்க தொடங்கினார்கள். எல்லா அசுராலும் நித்தியம் கால வேலையில சொல்றார், ஸ்நானம் பண்றதும் சந்தியோபாசனம் எல்லாம் காலத்துல காலாதிக்கிரமணம் பண்ணி இல்லை. அதே மாதிரி அக்னிஹோத்ராஜ அனுஷ்டானங்கள், சிவபூஜை, அதுக்கு உடன் துணையாக கிரகஸ்தாசிரமத்தில் இருக்க வேண்டிய பத்னி எப்படி அனுகூலமா இருக்கா அந்த அசுராளுக்கெல்லாம். அவெல்லாம் பாதிவிரத்திய தர்மத்தில் இருக்கார்கள். அதானே கிரகஸ்தாசிரமத்தை தன்யம்னு சொல்றதுக்கே காரணம் என்ன? சத்சங்கம், நல்ல சிவாராதனைக்கு அனுகூலம். இதெல்லாம் தான் சானந்தம் சதனம் சுதாஷ்ட சுதியா காந்தா நதுர்பாஷினி சன்மித்ரம் சுதனம் சுயோஷிதபிஷ்டாஜ்ஞாபரா சேவகாக ஆதித்யம் சிவபூஜனம் பிரதிதினம் மிருஷ்டான்னபானம் கிரகே சாதோசங்கமுபாசதே ஹி சததம் தன்யோ கிரகஸ்தாசிரம அப்படின்னா. சாது சங்கம் எல்லாரையும் வேலை வாங்கலாம். கிரகஸ்தராக இருக்கிறவன் சன்னியாசி ஆடா வேலை வாங்க முடியாது யாரையும். ஐயோ நம்ம வேலை வாங்கினா அவனை ஹிம்சை பண்றோமோன்னு தோணிடும் இல்லையா. கிரகத்தினா இருந்தா நீ அதை பண்ணி கொடுறா இதை பண்ணி கொடுறான்னு கேட்கலாம், வேலை வாங்கலாம். சொன்ன பச்சு கேட்கக்கூடியதான நம்ம பிரியமா இருந்தா எல்லாரும் சொன்ன பச்சு கேட்பா. சொன்ன பச்சு கேட்கக்கூடியதான வேலையாட்கள். காந்தான துர்பாஷினி அதான் இப்ப ரொம்ப முக்கியமா வேண்டியிருக்கு எல்லாருக்கும் இந்த காலத்துல இல்லையா.
அப்பெல்லாம் அந்த காலத்துல அடங்கி உடங்கி இருந்தா இப்ப எது பேசினாலும் பட்டுன்னு பேசிடுவா. அளவுக்கு மீறி போயிடுத்துனா என்ன பண்ணணும் கேட்டா அவையார் சார் கூறாமல் சன்னியாசம் கொல்டு சொல்லிட்டார் இல்லையா? அந்த மாதிரி காந்தான துர்பாஷினி சன்மித்ர நல்ல நண்பன், நல்ல விதத்துல ஆர்ஜனம் பண்ணின தனம் சுதனம் இப்படிலாம் கிடைக்கிறது இருக்கு பத்தியெல்லாம் சாது சங்கம். இது கிரகஸ்தாசிரமத்தில் தானே நடக்கும். அதனால தன்யோ கிரகஸ்தாசிரமஹான்னா. அந்த மாதிரி தர்மவத்தாக அவர்கள் ராஜ்யத்தை நடத்திட்டு வரார்கள். அசுரர்கள் எல்லாரும் நித்தியானுஷ்டானம் சிவாராதனம் நடக்கிறது. அதனால அங்க சிவாராதனம் நடக்கிறதுனாலேயே சிவபூஜா பராத்மனா, இந்த சிவபூஜை பரர்களா இருக்கிறதுனாலேயே அந்த யார் யார் சிவபூஜை பண்றாலோ அவங்க வீட்டில் கல்பகவிருஷம் தானே முளைக்க ஆரம்பிச்சிருத்துங்க. சிந்தாமணி வந்துடுத்தோ தரவஹா கல்பவிருஷாச்ச கிருஹாராம பவாச்சதே தேஷாம் கோஷ்டஸ்திதா காவஹா நந்தின்யா காமதேனவஹா. அவர்கள் வீட்டில் கட்டி போட்டிருக்கக்கூடிய மாடு அதில் காமதேனுவா இருக்கு. அவர்கள் வீட்டில் பதிச்சிருக்கக்கூடிய ரத்னங்கள்லாம் சிந்தாமணியா இருக்கு. சிந்தாமணி சிலாஸ்தேஷாம் பிராங்கனேஷு பிரதிஷ்டிதாக. ஏன்னா பரமேஸ்வரன் ஆராதனை பண்ணினா என்னதான் கிடைக்காது. சிவானந்தர்கள் ஆச்சாரியால் சொல்றால் ஆம்னாயாம் புதிம் ஆதரேன சுமனசங்கா சமுத்யன் மனோமந்தானம் திருடபக்தி ரஜ்ஜு சகிதம் கிருத்வா மதித்வா ததஹ. சிவாராதனை பண்ணியாச்சுன்னா சோமம் கல்பதரும் சுபர்வ சுரபிம் சிந்தாமணிம் தீமதாம் நித்யானந்த சுதா நிரந்தர ரமா சௌபாகியமாதன்வதே எல்லாத்தையும் கொடுத்துறாரு பரமேஸ்வரன். ஆராதனை பண்ணியாச்சுன்னா இப்படி சிவாராதனை பண்றவாளுடைய கிரகத்துல எல்லாம் சௌக்கியம் ஏற்பட்டிருக்கு. சங்கநிதி பத்மநிதிலாம் சொல்லுவாளே அந்த மகா பகவான் கிட்ட இருக்கிறவா அவள்லாம் இங்க வந்தாச்சா இவாளுடைய கிரகத்துக்கு. நித்தியமும் சுத்தி பாடகர்கள், சௌக்கியமான ஜீவனம். சிவாராதனம் பண்றதுனால புக்தி கிடைக்கிறது, அப்புறம் பின்னாடி முக்தி ரெண்டும் அவளுக்கு உண்டு. இப்படி இருக்க அவர்கள் இஷ்டப்படி எங்க வேணாலும் போவார்கள். அதான் அங்க ஒரு கஷ்டம் வாழ்க்கை. பெரிய மலை வடிவத்தில் புற வடிவத்தில் இருந்துட்டு அங்கங்க இஷ்டப்படியே ஆசையா போய் உட்காந்துட்டான்னாக்கா இருக்கிறவாளுக்குன்னா கஷ்டம். அது திடீர்னு விஷ்ணுலோகத்தில் போய் உட்காந்துப்பா, தேவலோகத்தில் போய் உட்காந்துப்பா. அங்க இருக்கக்கூடியதான விஷ்ணு பாடுறதாலும் தேவதைகள் எல்லாமும் கஷ்டப்படுவா. அங்க போனா பிரம்மலோகே விஷ்ணுலோகே பூலோகே சாந்தரிக்ஷகே சுரேந்திரலோகே திக்பாலலோகே சர்வத்திர ரேமிரே எல்லா இடத்துலையும் போய் விளையாடிட்டு இருந்தா. ஆனா இருக்கிறவாளுக்கு பயம். இருக்கிறவாள் லோகத்தை விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சுட்டா. பிரம்மாதி தேவதைகள் பிரம்மலோகத்தை விட்டுட்டா, விஷ்ணுலோகத்தை விட்டுட்டார், இந்திரன் இந்திரலோகத்தை விட்டுட்டு போயிட்டா. பூலோகத்தில் கூடிய மனுஷால எங்க ஒளிஞ்சுக்கிறது தெரியாத கஷ்டப்பட ஆரம்பிச்சால். தேவதைகள்லாம் எங்க ஒளிஞ்சுண்டா தெரியுமா? மகாமேருகிரிம் பிராப்யா மந்திரயித்வா பரஸ்பரம். அந்த மேருகிரியை அடைஞ்சு அங்க போய் ஒவ்வொருத்தரும் பரஸ்பரம் பேசிக்கிறாளாம். இவாள ஜெயிக்க முடியாத காரணம் என்னன்னு யோஜனை பண்ணினா லிங்கார்ச்சன பராலோகே நசக்யா ஜேதுமாத்மபிஹி. லிங்கார்ச்சன பரர்களா இருக்கார்கள், நம்மளால அவளை ஜெயிக்க முடியாதப்பா. பெண்கள்லாம் எப்படி இருக்காள்? பதிவிரதாச்சவை தேஷாம் ஸ்திரியஷ்ச பதி தேவதாக. அவெல்லாம் பதிவிரதைகளா இருக்கார்கள், பதிய தெய்வமாக கொண்டாடக்கூடியவர்களா இருக்கார்கள். அதனால அவளை எதிர்க்க முடியாது. நம்ம ஒரு காரியம் வேணா பண்ணலாம், பரமேஸ்வரனை ஆராதிக்கணும். நம்ம பரமேஸ்வரன் நம்மளும் ஆராதிக்கிறோம், அவளும் ஆராதிக்கிறா. ரெண்டுத்துல வித்தியாசம் என்ன அப்படின்னா பக்திஹீனார்ச்சனம் சம்போ பக்திஹீனார்ச்சனம் சம்போ அதி பிரீத்திகரம் நஹி. தேவதைகளுக்கு சௌக்கியங்கள் இருக்கிறதுனாலே பக்தி வரமாட்டேங்கிறது. நம்மள காரியம் நடக்கணும்னு ஏதோ பண்ணுவாலாமா இருக்கும். கஷ்டத்தை அனுபவிச்சாதானே கொஞ்சம் பக்தினா என்னன்னு தெரியும். அதுக்குதான் முதல்ல பகவான் கஷ்டம் கொடுக்கிறார். எல்லா சாதுக்களுக்கும் முதல்ல கஷ்டத்தை கொடுக்கிறார் பகவான். இப்ப நாவுக்கரசருடைய சரித்திரம் பார்த்தோமே, எத்தனை கஷ்டத்தை கொடுத்தா. வழி மாறிட்டாங்கிறதுக்கோசரம் உதரவேதனையை கொடுத்து கஷ்டத்தை கொடுத்து தன் பக்கம் ஆட்கொள்றார். அந்த மாதிரி நம்மெல்லாம் பக்தியோட பண்ணல. பக்தியோட பண்ணினா பரமேஸ்வரன் நிச்சயம் அனுகிரகம் பண்ணிடுவார். அவர்கள் அவ்வளவு பக்தியோட பண்றா. அவளுக்கு இருக்கிற பக்தி நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிற தேவதைகள்லாம். அதனால நம்ம ஒன்னும் பக்தியோட பண்ணணும்பா.
அப்படின்னு. உடனே தேவதைகள்லாம் பார்த்து அவள் பக்தி வரமாட்டேங்கிறது. நாங்கள்லாம் நிறைய யாகம் பண்ணுறோம், பண்ணி தான் இந்த நாளைக்கு வந்திருக்கோம். யாகம் பண்ணி யாக குண்டத்துல இருந்து தேவதைகளை கிளப்பி விட்டு அவளை அடிக்க வைக்கிறோன்னா எல்லாம் யாகங்கள்லாம் உட்காந்துட்டு பண்ணிட்டு வந்தா அதுலேருந்து ஆபிஜாரக தேவதைகள்லாம் கிளம்பினார்கள். எல்லாம் அவள்கிட்ட போனா அவ அடி வாங்கிட்டு வந்துட்டா. எல்லாரும் சிவாராதனை மன்றவாளத்துல நிக்க முடியல. உடனே இந்த பக்கம் என்ன பண்ணினாள், மகாவிஷ்ணு தேவதைகளை கூப்பிட்டு விஜாபனம் பண்ணினார். நீங்க போய் பரமேஸ்வரன் போய் கேளுங்கோ, பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணுவார். நேரக எல்லாரும் பரமேஸ்வரனுக்கு வந்து கைலாசத்துக்கு வந்தா துவாரத்தில் வந்து மரியாதையா நந்திகேஸ்வரர் இடத்துல பார்க்கலாமா, ஆக்கிய கேட்கலாம் இல்லையா? முதல்ல வந்ததுமே அவர் முதல்ல ஆக்கிய கேட்டிருப்பார். தேவதைகள்லாம் நந்திகேஸ்வரர் சொல்லியிருக்கார், சுவாமி தியானத்தில் இருக்கார், நீங்கள்லாம் கொஞ்சம் மௌனமா இருங்க, கொஞ்சம் காத்துருங்கோன்னா. ஒரு பெரிய மனுஷால பார்க்க போறோம்னா அவர் ஏதோ காரியத்தில் இருக்காருன்னா கொஞ்சம் இருந்து சமாதானமா இருந்துட்டு தானே போகணும். ஒரு நாள் 2 நாள் ஆனாலும் கூட அவளுக்கு அவசரம் தேவதைகளுக்கு. உடனே அந்த தேவதைகள்லாம் வாசல்ல இருந்து கத்த ஆரம்பிச்சுட்டாலாம். ததஷ்ட பிரிஷ துக்கார்த்தா விபுதா மேருகக்வரே. மேருகக்வரத்தில் கஷ்டப்பட்ட அந்த தேவதைகள்லாம் நேரக்க வந்து ஆக்ரோஷத்தோஸ்மான் ஆலோக்கிய பிரஹரந்தேவ தாதிருஷா ஒன்று கத்தினா பூதகணங்கள்லாம் வந்து அடி அடின்னு அடிக்கிறது தேவதைகளை. ஆக்ரோஷத பிரபுத்வாரி துவாஸ்தா நைவ சகிஷ்ணவா ஏதத்வஜஸ்து தே தேவா சத்தியம் சம்பாவிய வைஷ்ணவம். உடனே தேவதைகள்லாம் என்ன பண்ணினாள்னா விஷ்ணுவை கொண்டாடி விஷ்ணுவினிடத்துல சொல்றா, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அங்கே போனாலும் பரமேஸ்வரன் கதவை திறக்க மாட்டேங்கிறார், பூதகணங்கள்லாம் வந்து அடிக்கிறது, என்ன பண்ணுறது? மகாவிஷ்ணு சொன்னார், கவலைப்படாதீங்கோ, அவர்கள் வந்து சிவபூஜா நிரதர்களாகவும் விபூதியை தரிச்சுண்டு ருத்ராட்சத்தை தரிச்சுண்டு எப்போது சுவாத்தியாயம் வேதத்தை விடாத சொல்லிட்டு இருக்கா. நித்தியம் ஜபமோ ஹோமமோ மங்களமான சொற்களோ வாயில சொல்லிட்டு இருந்தா பக்கத்தில் ஆபத்தை நெருங்காதுன்னார் மனுஸ்மிருதியில. மங்களாச்சார யுக்தானா நித்தியஞ்ச பிரயதாத்மனா ஜபதாம் ஜுஹ்வதாம் செய்வ வினிபாத்தோ நவித்யதே அப்படின்னா. இப்படி வினிபாதங்கிறதே வரவே வராதுன்னா இங்கே சொல்றார் மகாவிஷ்ணு சொல்றார், அவளை எதிர்க்க முடியாததுக்கு காரணம் என்ன? அசுராஹா சிவ பூஜாயாம் நிரதாஹா பூதிபூஷணாஹ ருத்ராட்சமாலாபரணாஹ லிங்கார்ச்சன பராயணாஹ ஸ்வாத்யாய நிரதாः சர்வே வைதானாக்னி சமிந்தகாஹ. வைதானாக்னி அப்படின்னாக்கா ஸ்ரௌதாக்னின்னு அர்த்தம். வைதானிகே கர்மனு யுஜ்யமானாக சொல்றான் இல்லையா, வைதானாக்னி அப்படின்னாக்கா ஸ்ரௌதாக்னி. அப்படி அவர்கள் இருக்க ஸ்ரௌதாக்னி உபாசனம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கார்கள் அசுரர்கள். பதிவிரதாக திரியத்வேஷாம் விசேஷேன ஜனார்தன நைவ சக்யா நிகந்தும் தே ஏஷாம் பாரியா பதிவிரதாக. ஆனா அவர்கள்லாம் இப்படி இருக்கிறதுனால அவர்கள் அதை விட்டான்னாக்க அவளுக்கு அழிவு காலம் ஏற்படும். அவ விடாத பண்ணிட்டு இருக்கா. அவளை நீங்க தான் எப்படியாவது மயக்கி அந்த தர்மத்திலேருந்து அவளை கீழே தள்ளணும்னா தேவதைகள்லாம். கிந்து விஷ்ணோ த்வயா சக்தியா மாயயா திதி சம்பவாஹ தியக்தலிங்கார்ச்சனா சேத்ஸ்யு சிவஸ்தானு சம்ஹரிஷ்யதி. ஏன்னா விஷ்ணு அந்த சிவாராதனம் பண்ணக்கூடியதான அந்த அசுரால மயக்கும்படி பண்ண போறார். அப்படி அவர் பண்ணினதுனாலேயே சிவதரிசனம் கிடைக்காத கஷ்டப்படுறார். அப்புறம் பின்னாடி மகாவிஷ்ணு கைலாசத்துக்கு போனா அவரால் மேலே போக முடியல. இப்போ என்ன பண்றாருன்னா அவரை வந்து அந்த மேரு பர்வதத்தில் போய் தபஸ் பண்ண சொல்றார் நந்திகேஸ்வரர். தபஸ் பண்ணி அதுக்கப்புறமா பரமேஸ்வரன் அவர் விஷயத்தில் திருப்தி அடைஞ்சார்னு ஸ்காந்த புராணத்தில் வருது. அது மாத்திரம் இல்லை, அதே விஷ்ணு அந்த பல வருஷங்கள் பரமேஸ்வரன் ஆராதனை பண்ணி
தனக்கு பூலோகத்தில் ஒரு ஜென்மாவை எடுத்து பரமேஸ்வரன் ஆராதனை பண்ணணுங்கிற ஆசை வந்துடுத்து பரமேஸ்வரன் பிரார்த்திச்சாள். அப்பதான் விரிஞ்சிபுரத்தில் போய் நான் பிறக்கணும்னு ஆசைப்பட்டு கஞ்சனூர் க்ஷேத்திரம் அங்க அக்னீஸ்வர பகவான் ஆராதனம் பண்ணி காவேரியில ஸ்நானம் பண்ணிட்டு அக்னீஸ்வர பகவான் ஆராதனை பண்ணிட்டு இருந்தார். அங்க அவர் தான் சுதர்சனன்கிற பேர்ல வைஷ்ணவ குலத்துல குழந்தையா பிறந்து பின்ன ஹரதத்தராக பேர்ல மாறுறார். அவர் அனுகிரகம் பண்ணி கொடுத்தது தான் நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடியதான ஸ்மார்த்த விதிகள்லாம். இந்த ஸ்மார்த்தத்தில் கிருஷ்ய சூத்திரம் தர்மசூத்திரம் இதுக்கெல்லாம் ஹரதத்தாச்சாரியார் பாஷ்யம் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்கெல்லாம் அவருக்கு ஹரதத்தர்னு பேரே எதனால வந்தது? பரமேஸ்வரன் எல்லா வித்தியையும் அவருக்கு உபதேசம் பண்ணிட்டால் அம்மா பால் கொடுக்க மாட்டேன்னு விரட்டி விட்டா ஆகாரம் போட மாட்டேன்னு, என்ன திருமணம் எட்டுக்காத நீ பத்மத்தை எட்டுண்டு வரேன். பரமேஸ்வரன் அவருக்கு சகல வித்தியும் உபதேசம் பண்ணி ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் இல்லையா? இப்படி அந்த கஞ்சனூர் மகாத்மியத்தில் அப்படி வரும். அங்க மாதிரி மகாவிஷ்ணு மாயினால அவளை ஏமாத்தும்படி வழிமாறும்படி பண்ணுவதற்கு சங்கல்பிச்சால் நாரதரை கூப்பிட்டார். நாரதரை கூப்பிட்டு எனக்கு சகாயத்துக்கு நீ கூட வான்னு கூப்பிட்டுட்டார் நாரதரை. விஷ்ணுவுடைய சிஷ்யராக நாரதர் போறார் அசுரால மோகிக்கிறதுக்கு. எப்படி போனால் நான் புத்த வேஷம் போட்டுட்டு போறாள். புத்தராக தான் போற. ஏன்னா விஷ்ணுவுடைய மாயாசக்தி, அந்த மாயாசக்திக்கு வந்து ஹரிஹன்னு ஒரு பேர். அந்த சத்ருக்கள் எல்லாம் கொல்லக்கூடியவன். ஹரிஹன் நாமதே சியாத். ஹரிஹன்னு பேர் கொடுக்கிறார் அவருக்கு. ஹரினாக்க சத்ரு, அந்த சத்ருவை கொல்லக்கூடியவர்னு அர்த்தம். போகும்பொழுதே முண்டலம்லாம் பண்ணிட்டு வந்தா அவங்க ஜெயினாலாம் இந்த புத்த மதத்தில் இருக்கிறோம் அந்த ஒரு மாதிரி தான் இருப்பான். இப்படி அந்த முண்டனங்கள்லாம் பண்ணிட்டு கையில் தொடப்பத்தெல்லாம் எடுத்துட்டு வராலாம். இதில் போடுறார் இங்க மார்ஜனி ஒவ்வொருத்தர் சிஷ்யா 4 சிஷ்யாவாளுக்கு வச்சுட்டு மார்ஜனி மேலே விஷ்ணு பகவான் தன் மாயாசக்தியை கூப்பிட்டு இந்த மாதிரி வர சொல்லி உத்தரவு கொடுக்குறார். நீ கிளம்பிப்போ, பின்னாடி காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ அங்கே தனியாக இருந்துன்று கலியுகம் வந்தவொடனே நீ மேலே வான்னு சொல்கிற. தாத்தவியம் ஸ்வதர்மேன கலிர் யாவத் சமாவிரஜேத்து பிரவருத்தேது யுகோ தஸ்மின் ஸ்வீயோ தர்ம பிரகாஷ்யதா. அதுக்கப்புறமா கலியுகம் வந்தோடனே உன்னோட தர்மத்தை நீ பிரகாசப்படுத்தலாம் அப்படி சொல்லி சிஷ்யைஷ்ட பிரதிசிஷ்யைஷ்ட வர்த்தனீய ஸ்வயா புனः. சிஷ்யன் பிரதிசிஷ்யனோட நீ மாதிரில இருக்கலான்னு சொன்ன. இப்படி உத்தரவு கொடுத்து அந்த மகாவிஷ்ணுடைய சக்தியானது கிளம்பி வர்றது புத்தவேஷம் போட்டு. அவருக்கு அந்தேவாசி கூட இருக்கிறவர் யாருன்னா நாரதர். நாரதர் அந்தேவாசியா இருக்கார். அந்தேவாசி நமஸ்தே தே நாரதம் சுரசத்ரவா ரஹப்பப்ரச்சுராஹூயா கோசௌ கஸ்மாதிஹாகதா. அவ ஊர்ல யோகி மாதிரி புத்த யோகி உட்கார்ந்துட்டு இருக்கார். சிஷ்யன் ரொம்ப பரிச்சாரகம் பண்ணிட்டு இருக்கார். ரொம்ப அவருக்கு கைங்கரியம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கார். மகா தபஸ்வியா இருக்கார். அவர்கிட்ட நேரக்க போய் கேட்க முடியாது. அந்த ஊர்ல இருக்கிறவாள்லாம் மெதுவா போய் அசுரால்லாம் அவர் சிஷ்யனை பார்த்து கூப்பிட்டு கேட்கிறா, நம்ம ஊருக்கு பெரிய ஒரு யோகி வந்திருக்காரே, நம்மளுடைய பாக்கியம் பெரியவா வந்திருக்கா, அத்மத் பாக்கிய வசாதத்யா கிமாகமன காரணம், இங்க வந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன? இதை கேட்டா. கேட்டதுமே உடனே நாரதர் சொல்றார், அவர் சாமானியப்பட்டவர் இல்லை அசுரர்களே, அவர்கள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவ இருக்கிற ஊர் வந்து தனி ஒரு லோகம், சக்கரவாலகிரின்னு பேர் அவ இருக்கிற ஊருக்கு. அவர் இந்திரியத்தெல்லாம் ஜெயித்தவர். அவர் வந்து நிறைய சித்தியை அடைஞ்சவர். ஆத்ம வித்யா அவரிடத்துல நிறைய இருக்கு. அவர் எனக்கு நிறைய உபதேசம் பண்ணியிருக்கார். உங்களுக்கு சம்மதம்னா அவர்கிட்ட நான் ஒன்றும் தெரியாதவன், ஒன்றும் தெரியாத நானே சிருஷ்டி பண்ற சக்தி உடையவனா இருக்கேன், நீங்க வேணா பாருங்களே அப்படின்னு சொல்லி என்னமோ மந்திரத்தை சொன்னான். தர்மம் சரணம் அவ சொல்லுவாளே, தர்மம் சரணம் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு வராருங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு வரணும். தம்மமா
ஆனா தர்மம் தான் இங்கே போட்டிருக்கார். பாட்டலி பாஷையில அது தம்மம்னு சொல்லுவாப்புல இருக்கு. அந்த மாதிரி அவர்கள் நாரதர் மேல சொக்கி போய், நாரதர் புத்த சிஷ்யரா இருக்கார், என்னுடைய சித்திகளை பாருங்கன்னு சொல்லி, மமாபி சித்தய சந்தி யாஸ்தா பஷ்யத தத்க்ஷணாத் கமண்டலோர் கிரகீத்வாம்பா சஸ்மார மனசா வசி. கமண்டல ஜலத்தை எடுத்தார், மனசால அந்த வசியான அந்த நாரதர் என்னமோ மந்திரத்தை சொன்னார், புட்டுன்னு ஜலத்தை போட்டார். அங்க பிரம்மா விஷ்ணு பரமேஸ்வரன் 3 பேரும் வந்துட்டா. 3 பேரும் பிரம்மாதீன் க்ஷணமாத்திரேன கிருத்வா ச அந்தர்ஹிதான் சுரான், முன்னாடி வந்துட்டு அந்த தரிசனம் கொடுத்துட்டு மறைஞ்சு போயிட்டா. அசுரா எல்லாம் பார்த்தா, தேவதைகள்லாம் பெரிய பெரிய தேவதை சிரேஷ்டர்கள்லாம் வர வைக்கிறாள், எங்களுக்கு அமிர்தம் கொடுக்க முடியுமா கேட்டாலாம். உடனே நாரதர் என்ன பண்ணார், என்னமோ மந்திரத்தை சொன்னார், என்னமோ ஜலத்தை தளிச்சார், அமிர்தம் வந்துடுத்தவங்க. அசுரேபியோ அமிர்தம் பூரி ததோ ஸ்வமஹிமாகதம் புனశ్చ என் மனோபீஷ்டம் ததோ சிஷ்யோஸ்ய நாரதா. சிஷ்யனான நாரதர் என்னென்ன அவளுக்கு கேட்கிறாலும் எல்லாத்தையும் கொடுத்துன்னு வந்தார். எவ்வளோ கேட்டாலும் கொடுக்குறேனே, இதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது, எங்கிட்டே இருக்கிறதுனால நீங்கள் எங்கள் வாஜாட்ட கேளுங்க, எங்களுக்கு உபதேசம் பண்ணுவார் உங்களுக்கெல்லாம் அப்படின்னா. ஓ அப்படியா? ஏன்னா அவள்கிட்ட கேட்காத சிஷ்யபாவத்தை அடைய முடியாது. ஒரு சிஷ்யன்னாக்க முதல்ல ஆச்சாரியன் போய் நமஸ்காரம் பண்ணி எனக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு கேட்கணும். அப்படியா, சரி, நீங்க தான் கொஞ்சம் போய் தெரிவிங்களே, நாங்க வரலாமான்னு உத்தரவு கேளுங்களேன்னா. உடனே சரின்னு நாரதர் போய் கேட்க, வர சொல்லுன்னார். வந்தா அவள்லாம் நமஸ்காரம் பண்ணினா. அகம் புத்தோஸ்மி நாம்னா மண்ணாம்னாவது ஜபோஸ்துவா. ஆனா புத்தன்னு பேர் எனக்கு. என்னிடத்துல நீங்க படிப்பு கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா, நான் அடைஞ்ச சித்தியெல்லாம் உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டேன்னாக்க நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த லோகத்தில் பார்க்கறது தான் சத்தியம், இந்த லோகத்தில் தவிர வேறு எதுவும் கிடையாது. புத்த மதத்தை அங்கே பிரச்சாரம் பண்ணுற, பார்க்கறது தான் சத்தியமே தவிர இல்லாத லோகத்தை பற்றிலாம் பேசின்னு இருக்காது. மேலே சிவ பூஜை பண்ணக்கூடாது, நீங்கள் பண்ணுற பூஜையெல்லாம் பண்ணினா தப்பு. அதெல்லாம் சிவபூஜா நைவ காரியா நதாரியஸ்து விபூதயா. பூதி தட்டுக்கப்படாது. இப்போ வந்தார், அப்படி தானே வந்தார் நாடகத்தில், பூதி எடுக்கக்கூடாது. நஜ ருத்ராட்ச பீஜானி மித்யா வேதகிரோகிலா. ருத்ராட்சங்கள்லாம் போடக்கூடாது. வேதத்தை சொல்றது இது சும்மா வரட்டு சப்தம். அதெல்லாம் இந்த வேதத்தெல்லாம் நம்பக்கூடாது, வேத வாக்கியத்தெல்லாம் நம்பக்கூடாது. யார் எழுதினா கேட்டால் கூட தெரிய மாட்டேங்கிறது வேதங்கள்லாம். அதுக்கு எழுதா கழுவிங்கிற, அதுக்கு அனாதின்னு சொல்கிறா பேர். இப்படி கொடுத்தான்னாக்கா ஏதோ ஒரு சப்தத்துக்கு இப்படி பேர் கொடுத்தா வேதமாயிடுமா என்ன அது அப்படிங்க. அதனால இதெல்லாம் விட்டா எனக்கு சிஷ்யனா நீங்க வரலான்னா. அவா பார்த்தா ஏதத் சர்வம் பரித்யக்தா பரித்யக்தம் எய்ஸ்தே சிஷ்யா நச்சேதரே. விட்டவர்கள் தான் எனக்கு சிஷ்யர்களாக வர முடியும், வேறு யாரும் வர முடியாது. இதை கேட்டா உடனே சிவார்ஜனை எல்லாம் விட்டுட்டா நாங்களுக்கு சிஷ்யனா வரணும்னு வந்துட்டா எல்லாரும். பதிவிரதா ஸ்திரீயஸ்தாச்ச நாரதேன விமோகிதாக. இந்த பதிவிரதா ஸ்திரீகள்லாம் நாரதர் அவளுக்கு உபதேசம் பண்ணி அவளை வழிமாறும்படி பண்ணிட்டார் நாரதர். இந்த பக்கம் தஸ்ய மாயா சமுத்பூத வஸ்திராபரண பூஷணாக. அவர் மாயினால ஏற்படுத்தின வஸ்திரம், இந்த வெள்ளை வஸ்திரம்லாம் கட்டி கொடுக்குறாளே அந்த வஸ்திரங்கள் எல்லாம் கொடுத்த அவளுக்கு கொண்ட அலங்கார வஸ்துக்கள்லாம். சிகையெல்லாம் அறுத்தார்கள், மொட்டை அடிச்சுண்டா. சம்மார்ஜன்யர்ச்சனானிஷ்டாக பும்சல்யோத திவானிஷம். பதிவிரதா தர்மத்தை விட்டுட்டு அந்த ஸ்திரீகள் பும்சலிகள்லாம் எல்லாம் விளக்கமாற வச்சுட்டாங்க. இங்கே போகிற வியாஜத்தில் யாரெல்லாமோ பார்த்துட்டு ஓடின்னு இருக்காங்க. இதை பார்த்தால் புத்தர் கேட்குறார் நாரதர் இடத்துல, நாரதா நம்ம வந்த காரியம் நடந்துதான் ரகசியமாக போட்டு கேட்குறார். சுவாமின்னு வந்த காரியெல்லாம் நல்லபடியாக நடந்தது. அவா நம்ம உபதேசம் பண்ண காரியத்தை பண்ண ஆரம்பிச்சுட்டா அப்படின்னா. ஆனால் ஒன்னே ஒன்று, 3 புறத்துலேயும் ஒவ்வொருத்தர் இருக்க ஆச்சாரியன் மாதிரி ஒருத்தர் இருக்கான்.
புறத்திரையேட்டு செய்கைக்கம் வினாத்திய மதுசூதன பரமயோக்கியன். அவனை மாத்திரம் நம்மளால மோகிக்கவே முடியல. அவன் சிவபூஜையை விடவே இல்லை. அவன் 3 பேரும் சுதர்மத்திலேருந்து வழி மாறல. மீதி எல்லாரும் வழி மாறிட்டா. ஏக பரமயோகியோன்யா துவேக சீல பரஸ்மிருதா விரக்தாக்கியஸ்ச யோக்யன்யா ஸ்திரய பாசுபதோத்தமாக. 3 பேருமே இந்த பாசுபத விரதத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கார்கள். எப்படின்னா அவளை உபமானம் யாரை சொல்றாள்னா, உபமன்யோஹோ பிருகோஷ்சாபி ததீச்சாதபிச்ச தேதிகாக அகஸ்தியாதிபிச்ச தே ஸ்ரேஷ்டாக சிவபக்தி பராயணாக. சிவபக்தி பராயணர்களாக இருக்கக்கூடிய ரிஷிகள்ல உபமன்யு, ததீச்சி, அகஸ்தியர் இவாள்லாம் உயர்ந்த ரிஷிகளாக கொண்டாடப்படுறோமே, அவளை காட்டிலும் சிரேஷ்டமான சிவபக்தர்களாக இருக்கார்கள். அவளை மாத்திரம் எந்த ஒரு கலகத்தினாலையும் மாற்ற முடியல. மீது எல்லாரும் மோகிச்சு போயிட்டா மாறி போயிட்டான்னு சொன்னதுமே உடனே சந்தோஷம். நீங்க எல்லாம் இப்படியே இருங்கோ, நாங்க ஊருக்கு போயிட்டு திருப்பி வருவோம், அப்புறமா நீங்க இதே நிஷ்டையில் இருக்கணும்னு சொல்லிட்டு அவ விஷ்ணுவும் நாரதனும் கிளம்பி போயாச்சு. கிளம்பி போயிட்டு நேராக தேவதைகளை அழைச்சிட்டு பரமேஸ்வரன் இடத்துல பிரார்த்திப்போம். அவர்கள் எல்லாத்தையும் விட்டாச்சு. இப்ப பரமேஸ்வரனை போய் பிரார்த்திச்சு அவளை சம்ஹாரம் பண்றதுக்கு தயாரா இருக்குன்னு கேட்கலான்னு தத கைலாதம் அஜலம் வாரு ருக்ஷு சமீபகா ந சசாகச தேவரிஷி துஷ்பிராப மகிருதாத்மபி. தேவரிஷினாலையும் ஏற முடியல, விஷ்ணுனாலையும் ஏற முடியல. புண்ணியம் இருந்தா தானே அங்கே போக முடியும். அகிருதாத்மாக்களா இருந்தா நாங்கள் புண்ணியம் இல்லாதவர்களா இருந்தா ஏற முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, விஹீனா பத்ம ருத்ராட்ச சிவார்ச்சனாபி கிருதாயிமே தேன தோஷஸ்து சுமஹானு சஞ்சாதோத்ர ந சம்சய.
ஆராதன விரதம். ஈஸ்வரனுக்கு உகந்த ஆதிசேஷன் விஷ்ணு
கல்பாஷ்ட கீழ யஜ்ஞங்கள் இவைகள்லாம் சின்ன சின்ன ஆணிகள், அதெல்லாம் பெரிய ஆணி இருக்கு. இப்படி தினங்கள் மாசங்கள் அதெல்லாம் தேர்ல அமைக்கப்பட்டதாக இருக்கு. க்ஷீராப்தி நிலையோ விஷ்ணு, அந்த க்ஷீராப்தி நிலையனான விஷ்ணு இருக்காரே, சரஸ்யைவ தே ஜனம் வைகுண்ட நிலைய ஷார்ங்கி சிவஸ்யானுஜரோ மகான். க்ஷீராப்தியில் இருக்கிற விஷ்ணு அவர் பரமேஸ்வரன் பின்னாடி நடந்து வரக்கூடியவரா இருக்கார். பிரம்மா சாரதியா இருக்க, மேருமலையில் இருக்கக்கூடிய மனோவதின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பிரம்மா சாரதியா இருக்க. சத்தியலோகாதிபரான பிரம்மா சிவனுக்கு பரிசாரகரா இருக்கார். தேவதைகள் சைனிகாலா இருக்கா, சக்கராதி தேவதைகள், தபஸ்விகள். அப்போ பரமேஸ்வரன் ரதத்தில் ஏறும்படி பிரார்த்திக்க பரமேஸ்வரன் ரதத்துல ஏறினார். ரதம் அப்படியே அவிங்கிறது கீழே. ரதம் அவிங்கிறது மகாவிஷ்ணு அப்போ தூக்கி கொடுத்த உடனே பரமேஸ்வரன் சந்தோஷப்பட்டு என்ன வேணும்னு கேட்டார். இந்த லிங்கரித்தே எனக்கு எனக்கு ரிஷபனாக இருக்கக்கூடியதான தன்மை எனக்கு கொடுத்த அனுபவம். பிரஹர்ஷமதுலம் யயுஹு அந்தராயோ மகாபரிவா சொல்லும் போது அந்த திரிபுர சம்ஹாரத்துக்கு கிளம்பக்கூடியதான அந்த பரமேஸ்வரன் அச்சாரி தேருடைய அச்சாணி முறிஞ்சு போச்சான். முறிஞ்சு கீழே விழுந்துடுத்து. அது விழுந்த இடம் தான் அச்சரப்பாக்கமா அந்த இடம் தானா அச்சரப்பாக்கம்னு சொன்னாங்க. அப்போ அங்க என்ன காரணம் முடிஞ்சு போனதுக்கு? மகாகணபதி ஆராதிக்காத வந்துட்டோம். அதனால அங்க மகாகணபதிக்கு தேங்காய் உடைச்சு அச்சாணி முறிஞ்ச இடம். மகாகணபதிக்கு தேங்காய்லாம் உடைச்சு நைவேத்தியம் பண்ணி கணபதி ஆராதனை பண்ணினதுக்கு அப்புறம் தேர் கிளம்பினதா. அதனாலதான் ஆச்சாரியால் சொல்றா பாருங்க, மகாதந்தி வக்திராபி பஞ்சாஸ்ய மான்யா. நான் யானைக்கும் சிங்கத்துக்கும் பக இல்லையா, விரோதாபாச அலங்காரம் அது இல்லையா. சதாபால ரூபாபி விக்ராத்ரி ஹந்திரி மகாதந்தி வக்திராபி பஞ்சாஸ்ய விரோதாபாச அலங்காரம் தானே அது. பஞ்சாஸ்ய மான்யா விதீந்திராதி மிருக்யா கணேச அபிதாமே விதத்தாம் ஸ்ரீயம் காப்பி கல்யாணமூர்த்தி. ராமமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி பார்த்துருக்கோம், கல்யாணமூர்த்தி வந்துட்டார் இங்க இல்லையா. இந்த கல்யாணமூர்த்திங்கிறது ஸ்ரீலிங்கமா இருக்கிறதுனால கணேசாபிதா, அதுவும் ஸ்ரீலிங்கம் விசேஷம். அதனால காப்பி, இங்க காப்பினா குடிக்கிற காப்பி இல்லை, ஏதோ ஒன்றுன்னு அர்த்தம். இந்த காப்பினா ராத்திரியா எடுத்து தூக்கம் வருதுன்னா எல்லாரும் காப்பியோ டீயோ குடிப்பாளே, இந்த காப்பின்னு நினச்சிட்டு போறாளேன்னு சொன்னேன். இங்க காப்பி ஏதோ ஒரு கல்யாண மூர்த்தி. அது எப்படி இருக்கு, என்ன பேருடைய இருக்கு? கணேசாபிதா. கணேசன்னு பேருடையதான ஒரு மூர்த்தி இருக்கே, அந்த மங்கள மூர்த்தி ஸ்ரீயம் விதத்தா, நம்மளுக்கெல்லாம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கட்டும்.
அப்படிங்கிறது பிரார்த்தனை. அந்த மகாகணபதியிட்ட பிரார்த்தனை பண்ணினா, மகாகணபதி பிரார்த்தனை பண்ணினதும் ரதம் கிளம்பெடுத்து. தேவதைகளுக்கெல்லாம் பரமானந்தம், சந்தோஷமாக பரமேஸ்வரன் ரதத்தில் ஏறிண்டு பரமேஸ்வரனுடைய புகழ பாடிண்டே வரார். அப்ப பரமேஸ்வரன் எப்படி இருக்கார் அப்படின்னாக்கா சொல்றாள், சாங்கிராமிகேன வபுஷா பிரவிராஜமானம் தேவம் புரத்ரய விநாசன மந்தஹாசம் தைத்யான் திதக்ஷுமச்சலேஸ்வர சாபபாணிம் தியாயேத் புவாரிமத பூமிரதாதிரூடம். அந்த பரமேஸ்வரனை தியானம் பண்றார். அந்த ரசத்துல உட்கார்ந்து கூடிய ரதிக்கு என்னென்ன வேஷங்கள் வேணுமோ அந்த வேஷத்தை உடையவரா இருக்கார். சாங்கிராமிகேன வபுஷா பிரவிராஜமானம் தேவம் புறத்ரய விநாசன மந்தஹாசம். அந்த புறத்ரயங்களை ஒழிக்கக்கூடியவர். எப்படி? மந்தஹாசத்தினாலேயே. மந்தஹாசத்தினால பரமேஸ்வரன் புறத்ரயத்தை ஒழிச்சிடுவார். தேவதைகளை அவளுக்கு வில்லால அடிச்சு போகணுமே, பானத்தினால ஒரே பானத்தில் அடிபட்டு கேட்கிறார். அப்புறமா பானத்தினால அவளை அடிக்கிறார். அப்புறம் மந்தஹாசத்தினால எல்லாரும் அடிச்சாச்சு போருமே. நான் கிருஷ்ணர் மட்டும்தான் கண்ணால உயிரெடுப்பாரான்ன அக்ஷ்ணாஹிருதவதி பார்த்தேர திருமமாத்துன்னாலே மன்மதனை எரிக்கிறதுக்கு 3வது கண் திறந்தார், புறத்திரயத்தை எரிக்கிறதுக்கு வாயை திறந்தார். அவ்வளவுதான். சிரிப்பு, உன் சிரிப்பே போருமானது இங்க. அப்படி ஸ்மேரானனம் மந்தஹாசம், மந்தஹாசனான அந்த பரமேஸ்வரன் தைத்யான் திதக்ஷு மச்சலேஸ்வர சாபபாணி. அந்த பரமேஸ்வரன் எதுக்கு? தைத்யான் திதக்ஷம், தைத்தியர்களை எரிப்பதற்கு கையில சாபத்தை பினாகத்தை எடுத்துட்டு அந்த புராரியாக முன்னாடி நிற்கிறாரே, பூமியை ரதமா வைத்து கொண்டு அத்தகையான பரமேஸ்வரனை தியானம் பண்றேன். எப்படி இருக்க? ஸ்மேரானனம் சந்திரகலாவதம்சம் கங்காதரம் சைலசுதா சகாயம். பக்கத்தில் அம்பாள் இருக்காள். அம்பாளை வச்சுட்டு தான், ஏன்னா சிவசக்தியாயுக்தா தானே அம்பாள் இருந்தால் தான் காரியம் நடக்கும். அம்பாள் இருக்கா. திரிலோஜனம் பஸ்ம புஜங்க பூஷணம் தியாயேத் பசூனாம் பதி மீஷிதாரம். அப்பேற்பட்டதான அந்த பரமேஸ்வரன் தியாயேத் தேவம் சஸ்மிதம் செந்தனஸ்தம் தேவ்யா சார்த்தம் தேஜசா தீப்யமானம் ஈஸ்வஸ்வாசால் அங்கிருதாபியாம் புஜாபியாம் சூராகாரம் ஸ்தூயமானம் சுரௌகைஹி. இதெல்லாம் ஸ்ரீருத்ரத்தினுடைய ஒவ்வொரு மந்திரத்துக்கும் தியானம் பண்ணக்கூடியதான ஸ்லோகங்கள். இதெல்லாம் 5 மந்திரம், முதல் ஆரம்பத்தில் 5 மந்திரங்கள் சொன்னேனே, 5 மந்திரத்துக்கு உண்டான தியான ஸ்லோகங்கள் இது. இப்படி பரமேஸ்வரனை தியானம் பண்ணணும். தியாயே தேவம் சஸ்மிதம் செந்தனஸ்தம். இது யா தகிஷ சிவதமா அந்த மந்திரத்துக்கு. தேவியோட தேர்ல உட்கார்ந்து இருக்கார். நல்ல பிரகாசம், நல்ல தேஜஸோட பிரகாசிக்கிறார். சஸ்மிதம் செந்தனத்தம் தேவ்யா சார்த்தம் தேஜசா தீப்யமானம். 2 கைகள்லையும் அந்த பிரகாசிக்க கூடதான வில்லும் தனுசும் கையில பிரகாசிக்கிறது. ஈஸ்வஸ்வாசா லங்கிருதாபியாம் புஜாபியாம் சூராகாரம், சூராகாரனாக பரமேஸ்வரன் பிரகாசிக்கிறார். சுத்தி தேவதைகள்லாம் ஸ்துதி பண்றார்கள் பரமேஸ்வரனை. இப்படி தேவதைகள்லாம் ஸ்துதி பண்ண பரமேஸ்வரன் அத காத்துண்டு நிற்கிறார். ஏன்னா அந்த 3 மலை சேரணுமே. சேருவதற்கு காத்துண்டு நிற்கும் பொழுது அப்போ அத்தனை தேவதைகளும் சொல்றார்கள், சுவாமின்னு பிரம்மா சொல்றார், சுவாமின்னு அவளுக்கு சேரக்கூடிய சமயம் வந்துடுத்தோ, நீங்க தயாரா இருங்கோ அப்படின்னு சொல்ல, அந்த கால 1000 வருடத்துக்கு ஒரு தடவை சேருவாளே, அன்றைய தினம் வந்ததுமே தேவதைகளுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். பரமேஸ்வரன் முன்னாடி ரசத்தில் காத்துண்டு நின்று இருந்தார். காத்துட்டு இருந்த பரமேஸ்வரன் அந்த 3 சேர்ந்த மாத்திரத்தில் ஒரு சிரிப்பு சிரிச்சார். அவ்வளவுதான். சிரிப்பு சிரிச்சதுமே அந்த 3 எரிஞ்சு போயிடுது. அப்படியே 3 எரிஞ்சு போனது மாத்திரம் இல்லை, அந்த எரிஞ்சு போன அந்த 3 பேரும் சமுத்திரத்துக்குள்ள மூழ்கினார்கள். ஆனா அந்த 3 கிரியிலையும் 3 பேர் சிவாராதனம் பண்ணிட்டு இருந்தார்னு சொன்னாலே, அந்த 3 பேர் மட்டும் அவளுக்கு அழிவில்லாத அவர்கள் வெளியில பரமேஸ்வரனை வந்தனம் பண்ண, பரமேஸ்வரன் உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு கேட்க, உங்களுக்கு துவாரபாலகனா இருக்கணும் நானும் அப்படின்னு அவ பிரார்த்தனை பண்றா. அதான் இங்க சொல்ல, ஸ்மித பீஷஞ்சகாராசு விலோக்கிய கிரிஜா முகம்
ஆந்தோலயன் மகாவிஷ்ணு பிரமுகாமரநாயகம் திஷ்டன்னே மேருதனுஷ்கோடிதவ்யபாணி அநாதரः புரத்ரயம் ததா நேத்ரத்ரயாபாங்கைः வியலோகயதே தன்மந்தஹாத சம்பூத கிருஷானுகண தேஜசி பதங்காத் தத்புரோக்யாசன்னே ஏவாக்னி ஏவ நேத்ராக்னிவிவ மன்மதா. மந்தஹாசம் பண்ணினதுமே அவர்கள்லாம் அந்த அக்னிக்கு விட்டில் பூஜையா போயிட்டா. எப்படி கண்ணுக்கு மன்மதன் விட்டில் பூஜையா போனானோ அந்த மாதிரின்னா. ததா தேவகராந்தோல பாலிதா சுரபுங்கவாக வாயுவக்னி சசி கோவிந்தாக மனசாசுரயோதினः ஸ்மிததக்தாः புரோ திருஷ்ட்வா பிரார்த்தயன்னே ஸ்வாத்மமோட்சணம் ததேதி மேரு கோதண்டம் சஜ்ஜம் கிருத்வா த்வநாரதம் நாதயன்னே ஜா மஹீமயி மங்குல்யக்ரேன சாமிருஷத்து. அந்த கையினால அந்த மேருமலையை இருக்கக்கூடிய அந்த வில்ல அந்த நுனிய 4 நுனியால பிடித்து அந்த பானத்தை தொடுத்து பிரயோகப்படுத்தினால் தச்சராக்னி பிதாக்னிஷ்ட அதஹதாம் திரிபுரம் க்ஷணாத். அந்த பரமேஸ்வரனுடைய அந்த ஸ்மிதாக்னியம் அந்த ஷராக்னியம் ரெண்டும் அந்த முப்புறத்தை எரிச்சது. அதுலேருந்து பூர்வம் புத்த கிரஸ்தேத்து சிவபூஜா பராயதா கானாபத்தியாத்ம யோகித்வம் பிராபிரே சர்வ ஏவத்தே. அவர்கள் கானாபத்தியத்தை அடைஞ்சால் சிவனுடைய கணாதிபதியாக அவ 3 பேர் ஆனால் சம்போ பார்ஸ்வே ததா திஷ்டன்னே பிரமதைஷ்சாபிநந்திதாக தே மோகம் நைவதங்கிராம சம்பிராபு திரயஸ்தே அசுரசத்தமாக. அவ 3 பேரும் மோகத்தை அடையலை. அதனால அவளுக்கு பரமேஸ்வரன் தன்னுடைய பக்தனாகவும் கணாதிபதியாகவும் இருக்கக்கூடியதான ஒரு அனுகிரகத்தை பண்ணினால் இப்படி அந்த பரமேஸ்வரன் தேவதைகளையும் காப்பாற்றி அசுராளுக்கும் சிக்ஷையை கொடுத்து எப்போ சிக்ஷை கொடுக்கணுமோ அப்போ சிக்ஷை கொடுத்து எப்போ அவளுக்கு அனுகிரகம் பண்ணணுமோ அப்போ அனுகிரகம் பண்ணி ஏன்னா தர்மத்தை விட்டால் சிக்ஷை கொடுக்க வேண்டியது. அதனால தான் சொல்ல யாஸ்தே அக்னே கோரா தனுவஹ க்ஷுச்ச திருஷ்ணாச்ச அஸ்னுக்சானாஹுதிஷ்ச அசனயாச்ச பிபாசாச்ச சேதிஷ்சாமதிஷ்ச ஏதாஸ்தே அக்னே கோரா தனுவஹ. அந்த பரமேஸ்வரனை சொல்லும் பொழுது வசோத்தார பிரகடனத்தை சொல்லும்போது சொல்றது பரமேஸ்வரனுக்கு 2 முகம், ஒன்று ருத்ரமுகம் ஒன்று சிவாமுகம். அந்த ருத்ரதனு சிவாதனுன்னு 2 சொல்லுவார். அந்த ருத்ரமயமான அந்த சரீரத்தை ஸ்ரீருத்ரத்தினால ஆராதனம் பண்ணி சந்தோஷப்படுத்தியாச்சுன்னா அந்த சிவமாக மாறி அந்த சிவாதனுவானது அனுகிரகம் வருஷிக்கிறது. பிரம்மவாதினோ வதம் தியன்ன தேவதா ஈஜுக்வத்திதகிம் தேவத்யாவசோர்தாரே த்யக்னிர்வசுஸ்தஸ்யைராதாரா விஷ்ணுர்வசுஸ்தஸ்யைராதாரா ஆக்னா வைஷ்ணவ்யர்ச்ச வசோர்தாராஞ்சுஹோதி. இப்படி ஆரம்பிச்சு சொல்லிட்டு வரும்பொழுது அங்க சொல்றது அந்த எய்வாத்திய கோரா தனோ தாம் தேன பிரீணாதி தாம் தேன சமயதி எய்வாத்திய சிவாதனோ தாம் தேன பிரீணாதி. அப்படி கோராதனு ருத்ர சொல்லுவா இருக்கு. அது பரமேஸ்வரன் ஆராதனம் பண்ணி அந்த கோரதனுவை சமணப்படுத்துறது. அதுக்கு தான் பெரியவாள்லாம் என்ன பண்றா, ஸ்ரீருத்ரத்தினால பரமேஸ்வரன் ஆராதனம் பண்றா. இது எப்படி க்ஷீரத்தினாலேயோ அथवा தீர்த்தத்தினாலேயோ நமஸ்தே ருத்ரமண்யம் ஆரம்பிச்சா தம்போ ஜம்பேதாமி வரைக்கும் சந்ததான் தாராம் ஜுகுயாத்துன்னு அந்த யஜ்யத்தில் சொல்லியிருக்காள். அந்த மகாட்டி ஜெயனத்தில் ஜனமாயாம் இஷ்டகாயாம் ஜுகுயாத்துன்னு கடைசி இஷ்டகேல அஜாக்ஷீரேனு ஜுஹோத்தின்னு அஜாக்ஷீரத்தினால ஆட்டுப்பால்னால கடைசி இஷ்டகேல அந்த நமஸ்தே ருத்ரமண்யம் ஆரம்பித்து தம்போ ஜம்பேதாமி வரைக்கும் அப்படி சந்ததமாக அதை ஆகுதியாக பண்ணணும்னு சொல்லியிருக்காள். அங்கே அக்னி கிடையாது, அந்த இஷ்டகையே அக்னி, சித்தியே அக்னி வடிவமாக இருக்குது. அதில் ஆகுதி அதுக்கு கொடுக்குறதுனால ஆகுதின்னு பேர். ஒன்றுமே அக்னியில் இல்லை, வெறும் அபிஷேகம் மாதிரி பண்ணுற ஆகுதின்னு சொல்கிறேன்னு கேட்கக்கூடாது. அதுக்கு சொன்னேன். அதுவே அங்கே இஷ்டகையே அக்னிஸ்வரூபமாக இருக்குது. அதனால அதில் கடைசியில் ஆகுதி அந்த இடத்துல சொல்லும்போது தான் திரேதா விபாகத்வயம் 2 அந்த ஸ்ரீருத்ர மந்திரத்தில் 3 மந்திரமாக பண்ணுறதுக்கு 2 பாகங்களுக்கு சொன்னால் ஷோடா விபாக பட்சம் 6 மந்திரங்களாக பிரித்து பண்ணுறது, அப்புறம் ஷோடசதா விபாகம் 16 மந்திரங்களாக பிரித்து பண்ணுறது, அப்புறம் அஷ்டாச்சத்வாரிம்சத்தா விபாகம் 48 மந்திரங்களாக பிரித்து பண்ணுறது. அதான் பல இடங்களில் நடக்கும்.
ஒவ்வொரு ரிக்குகளையும் ஒவ்வொரு மந்திரமாக சொல்லி ஒவ்வொரு அணுவாகத்தை ஒவ்வொரு மந்திரமாக வரிச்சு பின்னாடி இருக்கிற ரிக்குகளை 2 அணுவாக ரிக்குகளையும் ஒவ்வொரு மந்திரங்களாக சொல்லிட்டு வருது. 48 மந்திரங்களாகவும் மேல ஏகோண சப்தத்யுத்தர சததா விபாக பட்சம் 169 மந்திரங்களாக அது ஒவ்வொரு இருக்காகவும் அப்புறமா ஆதிதோ நமஸ்கார அந்த உபயதோ நமஸ்கார ரூபானாம் மந்திரானாம்னு சங்கல்பத்தில் சொல்றோமே. நமோ ஹிரண்ய பாகவேதே நாண்யே திசாஞ்சபதஜே நமஹா ஒரு மந்திரம். இப்படி ஒவ்வொரு மந்திரங்களாக கணக்கு போட்டு வந்தால் 169 மந்திரங்கள் வந்துடும். இப்படி இந்த விதானங்கள்ல பரமேஸ்வரனை ஸ்ரீருத்ரத்தினால ஆராதனம் பண்ணலாம். எப்படி ஆராதனம் பண்ணலாம்? ஜப ஹோம அர்ச்சனை அபிஷேகம். ஜப ரூபமாகவும் ஹோம ரூபமாகவும் அர்ச்சனா வடிவமாகவும் அபிஷேக வடிவமாகவும் ஆராதனம் பண்ணலாம். இப்படி பரமேஸ்வரன் ஆராதனம் பண்ணினா லோக மங்களங்கள் லோக கல்யாணங்கள் ஏற்படும். அப்பேற்படுதான் அந்த பரமேஸ்வரனுடைய ஆராதனம் இந்த சிவராத்திரி வைபவத்தில் ஒவ்வொரு வருஷம் நடக்கிறது. இந்த சிவராத்திரி வைபவத்திலேயே நாளைக்கு வழக்கம் போல கார்த்தால ஜப ஹோமார்ச்சனா அபிஷேக விதி வியாக்கியாஸ்தியாவகான்னே சொல்லிட்டு போதாயன மகனடி காமிச்சு கொடுத்த மார்க்கத்தில் கார்த்தால மகான்யாச புரஸ்சரமான ஏகாதசமான ஸ்ரீருத்ர ஜப அபிஷேகங்கள். நான் ஜப ஹோம அர்ச்சனா அபிஷேகம் சொன்னோம் இல்லையா? ஜபம் அபிஷேகம் அர்ச்சனம் நடக்கும், ஹோமம் அதுவும் நடக்கும். அங்கே இப்படி பரமேஸ்வரன் நாளைக்கு ஸ்ரீருத்ரத்தினால ஆராதனம் கார்த்தால சாயங்காலம் வேத சதஸு வேதத்தினால பரமேஸ்வரன் ஆராதனம் பண்ணுறது. நான் வேதங்கிறது பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம். வேத சிவ சிவோ வேதா வேதாத்தியாயி சதா சிவகான்னு சொல்றது. அந்த வேதத்தினால பரமேஸ்வரனுக்கு ஒரு ஆராதனம். அதுக்கப்புறமா சிவராத்திரி பூஜா ஆரம்பம். அந்த சிவராத்திரி ராத்திரி ஜாகரணம் பண்ணணுங்கிறதுக்கோசரம் நாம சங்கீர்த்தனத்தோட ஜாகரணம் நாளைக்கு வைபவமாக நடக்க போகிறது. பரமேஸ்வரன் கலந்துக்கிறவா எல்லாருக்கும் மனசா வாச்சா கர்மனா இப்படின்னு உபகாரம் பண்ணக்கூடியவா அத்திர ஆகதானாம் அநாகதானாம் மனசோபகாரினாம் திரவியோபகாரினாம் வாச்சோபகாரினாம் எல்லாருக்கும் அந்த க்ஷேமத்தை கொடுத்து சகல ஸ்ரேயஸை கொடுத்து அனுகிரகம் பண்ணட்டும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த திரிபுராரி விஜயத்தை பரமேஸ்வரனுடைய சரணத்தில் சமர்ப்பணம் பண்ணுறோம். ஹர ஹர நம பார்வதி பதயே விதிதாகில சாஸ்திர சுதா ஜலதே மஹிதோபனிஷத் கதிதார்த்த நிதே ஹிருதயே கலயே விமலம் சரணம் பவசங்கர தேசிகமே சரணம் கருணாவருணாலய பாலய மாம் பவசாகர துக்க விதூன ஹிருதம் ரச்சயாகில தர்ஷன தத்வவிதம் பவசங்கர தேசிகமே சரணம் भवता जनता सुहिता भविता निजबोध विचारणचारुमते कलयेश्वर जीव विवेक विदं भवशंकर देशिकमे शरणं भवयेव भवानिति मे नितरां समजायत चेतसि कौतुकिता मम वारय मोह महाजलधिं भवशंकर देशिकमे शरणं सुकृते धिकृते बहुधा भवतो भविता समदर्शनलाल सदा अतिदीनमिमं परिपालय मां भवशंकर देशिकमे शरणं जगति भवितुं कलिता कृतयो विचरन्ति महामहसश्चलतः अहिमांशुरिवाप्त्र विभासि गुरो भवशंकर देशिकमे शरणं गुरुपुंगव पुंगव केतनते समतामयतां नहि कोऽपि सुधीः शरणागत वत्सल तत्त्वनिधे भवशंकर देशिकमे शरणं विदिता न मया विशदैककला न च किञ्चन काञ्चनमस्ति गुरो द्रुतमेव विधेहि कृपां सहजा भवशंकर देशिकमे शरणं भवशंकर देशिकमे शरणं भवशंकर देशिकमे शरणं श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतो वन्दे भगवन्तो पुनः पुनः सर्वेऽपि सुखिनः सन्तु सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् हर हर नमः पार्वती पतये सद्गुरु स्वामिनः।
சதாசிவனுடைய அபரிமிதமான கிருபையால இன்னைக்கு நாம் திரிபுராசுர சம்ஹார மூர்த்தியுடைய பெருமையை, அந்த திரிபுராசுர சம்ஹார மூர்த்தியுடைய ஸ்வரூபமாகவே வேதவித்தா இருக்கக்கூடிய ஒருத்தருடைய வாக்கிலேருந்து நாம் கேட்டிருக்கோம். அதுக்கு நாம் எல்லோருமே கூட தன்யர்கள். இந்த பூமண்டலத்தையே ரதமா பண்ணி 4 வேதங்களை 4 குதிரைகளா பண்ணி சூரிய சந்திராளியே அந்த ரதத்துக்கு சக்கரமா ஆக்கி மேரு பர்வத்தத்தை தங்க மலைய அவருடைய கையில தனுஷா தரிச்சு அந்த தனுஷுக்கு வாசுகி அப்படிங்கிற சர்ப்பத்தையே நாளமா பண்ணி சமுத்திரத்தையே அந்த ஷரத்தெல்லாம் வச்சுக்கக்கூடிய அம்பரா துணியா பண்ணி அதுக்கப்புறமா நாராயணனையே அவருடைய கையில ஷரமாக்கி அந்த திரிபுராசுரர்களை சம்ஹாரம் பண்ணினார் பகவான். சரநாராயணன் கோயில் அப்படின்னு கும்பகோணத்தில் ஒரு கோயில் இருக்கு அப்படின்னு நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். ஷரமா பகவான் நாராயணனே வந்த காரணத்தால அந்த பேர்லயே ஒரு கோயில் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த திரிபுராசுர சம்ஹார மூர்த்தியுடைய அனுகிரகத்தால நமக்குள்ளேயும் அந்த 3 தாபத்ரயத்துடைய சம்ஹாரமாகும். அதாவது ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம், ஆத்தியாத்மிகம் அப்படிங்கக்கூடிய அந்த தாபத்ரயத்துடைய சம்ஹாரமாகணும். அதுக்காக ஆச்சாரியர் சொல்றார், மாகச்ச துவமிதஸ்ததோ கிரிஷபோ மையேவ வாசம் குரு சுவாமின் ஆதி கிராத்த மாமக மனக்காந்தார சீமாந்தரே வர்த்தந்தே பகுஷோ மிருகா மதஜுஷோ மாத்சரிய மோகாதயா தான் ஹத்வா மிருகயா வினோத ருச்சிதா லாபம் ச சம்பிராப்சியசி. அப்பா பரமேஸ்வரா, நீ ஆதி கிராத்த மூர்த்தியா தனுர்தாரியா அங்கங்கே போக வேண்டிய அவசியக்கத்தை இல்லை. நீ என்னுடைய மனசுடைய அரண்யத்தில் சஞ்சாரம் பண்ண. அங்கே எத்தனையோ மிருகங்கள் இருக்கின்றன. அதாவது காமஹா, குரோதஹா, லோபஹா, மோகா, மதஹா, மாத்சரியா, இப்படி அநேக மிருகங்கள், ஷட் ரிபுக்கள், ஷட் தந்திரங்கள், இதெல்லாம் என்னை ரொம்ப போட்டு பீடிச்சுன்னு இருக்கு. அதனால் நீ வெளியில எங்கேயும் வேட்டைக்கு போக வேண்டிய அவசியக்கத்தை இல்லை, என்னுடைய மனசுல வந்து வேட்டையாடு. இப்படி நீ வேட்டையாடினேனா அந்த ஒரு மிருகயா வினோத லாபத்தை நீ அடையலாம் அப்படின்ற ஆச்சாரியர். அதாவது இந்த திரிபுராசுர சம்ஹார லீலா கதையை நாம கேட்கறதால நமக்குள்ள இருக்கக்கூடிய தாபத்திரியம் சம்பூர்ணமா நிவர்த்தியாய் நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஷட்ரிப்புகளும் ஷட்தந்திரங்களும் நீங்கி சுத்தமா அச்சேத்தியமா அதாஹ்யமா அக்லேத்தியமா அசோச்சியமா நித்தியமா சர்வகதமா ஸ்தாணுவா அச்சலமா சனாதனமா இருக்கக்கூடிய நம்முடைய அறிவு நமக்கு ஏற்படும். அத்தகைய அந்த ஒரு அனுகிரகத்தை நமக்கு பகவான் கொடுப்பார். ஏன்னா சிவாராதனையே நமக்கு என்னத்தை கொடுக்கும்னா ஞானத்தை கொடுக்கும், இந்த போதத்தை கொடுக்கும். ஞானமிச்சேன் மகேஸ்வராத் அப்படின்னு தான் சாஸ்திரமே சொல்றது. ஆதலால் சிவ கதைகளை கேட்கக்கூடிய அந்த காரணத்தினால நமக்குள்ள இருக்கக்கூடிய அஜ்ஞானம் அப்படிங்கூடிய மிருத்யு போய் சுஜானம் அப்படிங்கிற அமிர்தம் ஏற்படும். அத்தகைய அந்த ஒரு பகவானுடைய திவ்யமான லீலையை அவரே சொன்னார். வேத சிவ சிவோ வேதா வேதாத்தியாயி சதாசிவா தஸ்மாத் சர்வ பிரயத்னேன வேதாத்தியாயினம் அர்ச்சயேத் அப்படின்னு ஒரு பாட்டம் இருக்கு. வேதமேவ சதா ஜபேத் அப்படின்னு இன்னொரு பாட்டம் இருக்கு. வேதம் தான் சிவபெருமான், சிவபெருமான் தான் வேதம். அந்த வேதத்தை யார் அத்தியனம் பண்ணியிருக்காளோ அவளும் சாட்சாத் சிவபெருமானுடைய ஸ்வரூபந்தான். ஆதலால் அத்தகையவாளை நாம் என்னைக்கும் அர்ச்சனை பண்ணணும். அதுலேயும் அவர் ரொம்ப கிரமமாக நம்ம முசிறி பெரியவா கிட்ட அத்தியனம் பண்ணி வேதத்தை, அவர்கிட்ட இந்த வேதத்தை மட்டும் அத்தியனம் பண்ணாமல் சாஸ்திரத்தையும் அத்தியனம் பண்ணி, புராணங்கள் அத்தியனம் பண்ணி, இத்திஹாசங்கள் அத்தியனம் பண்ணி, எத்தனையோ விசாரங்கள்ல எல்லா இடத்துலையும் சொற்பொழிவு ஆற்றக்கூடிய ஒரு அனுகிரகத்துக்கு அவர் பாத்திரமா இருக்க. அது மட்டும் இல்லாம ரமணச்சரண தீர்த்த சுவாமிகளுடைய ஒரு விசேஷ அனுகிரகத்துக்கும் அவர் பாத்திரமா இருக்கார். அத்தகைய வேதவித்தா இருக்கக்கூடிய வேத பிரம்மஸ்ரீ ரங்கசுவாமி அவர்கள் வருடா வருடம் இந்த சிவராத்திரி மகோத்சவத்துடைய சந்தர்ப்பத்தில் அவர் சிவராத்திரிக்கு பூர்வ பாவியாக இருக்கக்கூடிய நாளன்னைக்கு இங்கே வந்து ஒரு தலைப்பு எடுத்து அந்த தலைப்பின் வாயிலாக நமக்கு
சிவ தத்துவ போதத்தை புகட்டின்னு இருக்கார். அத்தகைய அவருக்கு நாம் எல்லோரும் கூட நம் மனமார்ந்த நன்றியை செலுத்திக் கொண்டு நட்டசுவாமியை பற்றி அத்தியுதமாக அவருடைய வாக்கால சொன்ன ரங்கசுவாமி அவர்களுக்கு நம் மகா சிவராத்திரி மகோத்சவ மண்டலியின் வாயிலாக தன்யவாதங்களையும் கிருத்தஜத்தையும் செலுத்தி கொண்டு அவரது இந்த பயணம் இவ்வாறே எப்பொழுதும் நீண்ட காலம் இருந்து எல்லோருக்கும் தர்ம மார்க்கத்தை புகற்றி எல்லோரும் அறத்தின் வழியில் இருக்கும் வண்ணம் அவர் அனுகிரகம் செய்வதற்காக பகவான் அவருக்கு அனுகிரகம் செய்யட்டும் என்பதை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நாளைக்குடைய காரியக்கிரமத்தை ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஆனால் ஒரு தடவை தமிழில் சொல்லியிருந்தேன். சாயங்காலம் கஸ்தூரி கன்னடத்தில் சொல்லியிருந்தோம். இப்போ கொஞ்சம் தமிழில் சொல்லிடுறோம். நாளைக்கு காலம்பரை 5:30 மணிக்கு பிரபோதன சேவை. அந்த பிரபோதன சேவை ஆன பிறகு மங்களவாத்தியம், அப்புறம் மகாசங்கல்பம், அப்புறம் மகன்யாசம், அப்புறமா ஸ்ரீருத்ர பாராயணம், அதாவது ருத்ர ஏகாதசி, சத்ருத்ராபிஷேகம் பகவானுக்கு, ஸ்ரீருத்ர கிரமார்ச்சனை, ஸ்ரீருத்ர ஹோமம், வசோர்தாரா. அதுக்கு அத்வரிவாக இருந்து நடத்தி கொடுக்கக்கூடியவரும் கூட நம்ம ரங்கசுவாமி தீட்சிதர் அவர் தான். அதான பிறகு மத்தியானம் சிவானந்த லஹரி ஸ்தோத்திர பாராயணம், சாயங்காலம் சதுர்வேத சரஸ். சதுர்வேத சரஸ்ன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த எஜுர்வேதத்தில் கிருஷ்ண எஜுர்வேதம், சுக்ல எஜுர்வேதம், அது ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். அதுக்கு அந்த 5 வேதங்களுடைய சரஸ் இருக்க போகிறது. அதான பிறகு சாயங்காலம்